வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய பருவத்தை போர்சை பாகம் 1. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். பருவத்தை போர்சை அத்தியாயம் 1. கதவை தட்டும் அதிர்ஷ்டம். வாழ்வின் எல்லா நாட்களும் சின்ன சின்ன மாற்றங்களுடன் இருந்தாலும் ஒரு நாளை பிரதி எடுத்தது போலவே இன்னொரு நாளும் இருப்பதுதான் உலகின் இயல்பான விஷயம். அப்படியான வாழ்வில் மாற்றம் என்பது சிலருக்கு மெதுவாக நிகழும், சிலருக்கோ ஒரே நாளில் அந்த மாற்றம் நிகழ்ந்து சம்பந்தப்பட்ட நபரை கோபுரத்தின் உச்சியிலோ அல்லது குப்பை மேட்டிலோ வீசி எறிந்துவிட்டு சென்றுவிடும். பூபதிக்கு இன்றைய விடியல் இந்த இரண்டில் எதை கொண்டு வந்து தரப்புகிறது என்றுதான் தெரியவில்லை. பூபதி சாதாரண விறகு வெட்டி. காடுகளில் வெட்டு விறகுகளை கட்டாக கட்டி நகரத்துக்குள் விற்பதுதான் அவனது தொழில். அவனது தந்தையிடமிருந்து அவன் கற்றுக்கொண்ட உருப்படியான ஒரே விஷயம் அதுதான். நகரத்தில் வீடு இருப்பது அவனது தொழிலுக்கு இடைஞ்சல் என்பதால் அவன் அடர்ந்த காட்டின் நடுவே தன்னுடைய வீட்டை அமைத்திருந்தான். தனி மனிதனாக காட்டில் வசிக்கும் பூபதி விறகு வெட்டி சம்பாதிக்கும் காசை எல்லாம் சூதாடியும் குடித்தும் அழித்து கொண்டிருந்தான். அவனை திருத்த முயன்று தோற்ற அவனது தகப்பன் ஒரு திருமணம் செய்து வைத்தால் மகன் திறந்து விடுவான் என்று நினைத்து தூரத்து சொந்தத்தில் ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு கண்களை மூடிவிட்டான். பழைய துணை மறந்துவிட புதிய துணையுடன் வாழத் தொடங்கினான் பூபதி. அந்த அடர்ந்த வனத்தில் கணவன் விறகு வெட்ட புறப்பட்டு போன பின்பு பொழுதை கழிக்க நகரத்து பெண்ணான அவளால் முடியவில்லை. இரவிலோ வனவிலங்குகளின் நடமாட்டம். குடும்பம் நடத்த பணம் தராமல் நகரத்தில் சூதாடி மதுவருந்தி அங்கே படுத்துவிடும் கணவனுடன் இனி குடும்பம் நடத்தி மல்லுக்கட்ட முடியாது என்பதை அவள் விரைவிலேயே உணர்ந்து கொண்டாள். அவனை எப்படியாவது நகரத்திற்கு அழைத்து சென்று வேறு வேலை செய்ய வைக்க வேண்டும் என்ற அவளது முயற்சி விழலுக்கு இறைத்த நீராயிற்று. இல்லற வாழ்வின் ஒரே பலன் அவள் கர்ப்பம் அடைந்ததுதான். வளைகாப்பு என்று தாய் வீட்டுக்கு போனவள் குழந்தை பிறந்த பிறகும் வீடு திரும்பவில்லை. மனைவியை அழைத்து வர சென்ற பூபதிக்கு ஏமாற்றம் காத்திருந்தது. மனைவியின் நகர வாழ்க்கை நிபந்தனையை நிறைவேற்றினால் மட்டுமே மனைவி மகனுடன் அவன் வாழ முடியும். காட்டு வாழ்க்கையை தொடர்ந்தால் மனைவி அவனுடன் இனி வாழ மாட்டாள் என்று தெரிந்ததும் தன்னை திருத்திக் கொள்ள முடியாமல் பூபதி காட்டிற்கே திரும்ப வந்து விட்டான். அவனை தட்டி கேட்கவும் வழிநடத்தவும் யாருமில்லை. மனைவியை பற்றி துக்கத்தை சொல்லி முன்பை விட அதிகமாக அவன் குடிக்க ஆரம்பித்ததுதான் மிச்சம். அப்படி 2 வாரத்திற்கு பிறகு ஒரு நாளில் அவன் நகரத்திற்கு கொண்டு சென்ற விறகு கட்டைகளை விற்றுவிட்டு கிடைத்த காசில் வயிறு முட்டை குடித்துவிட்டு மதுபோதையில் படுத்துவிட்டான். அவன் விழித்திருந்த பொழுது சூரியன் உச்சிக்கு வந்திருந்தான். இவ்வளோ நேரமாகவா நாம் தூங்கி தொலைத்தோம் என்று தன்னையே நொந்து கொண்டவன் அங்கிருந்து எழுந்து கொண்டான். அலங்கோலமாக கலந்து கிடந்த தன் உடைமைகளை எடுத்து சரி செய்து கொண்டவன் அங்கிருந்து நடந்தான். தலைவலியோடு நடந்து கொண்டிருந்தவனின் காதில் அந்த டமாரா ஓசை கேட்க ஆரம்பித்தது. அரசாங்க வீரர்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நாட்டு மக்களுக்கு தண்டோரா போட்டு அறிவித்துக் கொண்டிருந்த ஓசைதான் அது. தண்டோரா போடுபவர்களை சுற்றி இருந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு முன்னேறினான் அவன். அரசாங்க வீரர்களில் ஒருவன் தண்டோரா போடுவதை நிறுத்திவிட்டு பேச ஆரம்பித்தான். மதுராபுரி மக்களே, உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. நமது நாட்டின் முக்கியமான இடங்களை கலக கும்பல் ஒன்று தாக்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் தலைவன் பெயரை தெரிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவனை பார்த்தவர்கள் சொன்ன அடையாளங்கள் இதோ. 6 அடி உயரம், மாநிற தேகம், கூர்மையான கண்கள், கருத்த தலைமுடி, கட்டுமஸ்தான தேகம், மார்பின் குறுக்கே ஒரு வால் தழும்பு இருக்கும். முதுகில் சற்றே பெரிய கருத்த மச்சம் ஒன்று இருக்கும். அவனுடன் எப்பொழுதும் ஒரு வெண்ணிற புறவி இருக்கும். இந்த அடையாளங்களை கொண்ட நபரை உயிரோடவோ பிணமாகவோ அரசிடம் ஒப்படைத்தால் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். கூட்டத்தில் ஒருவன் அந்த குதிரையை மட்டும் பிடித்துக் கொடுத்தால் எவ்வளவு தருவீர்கள் என்றான். காவலர்களில் ஒருவன், ஏனப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாய்? கைவசம் வெண்ணிற புறவி ஒன்றை வைத்திருப்பாய் போலிருக்கிறதே, அது எங்கள் தலையில் கட்டிவிட்டு பரிசை வாங்கி செல்லலாம் என்று நினைக்கிறாயா? அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கொள். அந்த வெண்புறவி அவனை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்படாது. வேறு யாரையும் தன் மீது ஏறவும் விடாது. அந்த குதிரை அகப்பட்டால் அவனும் அகப்பட்டது போலத்தான். அதனால தான் அந்த குதிரைக்கு இவ்வளவு முக்கியத்துவம். புரிகிறதா விஷயம் என்றான். நன்றாக புரிகிறது. அதிர்ஷ்ட தேவதை யாரை கட்டி தழுவப் போகிறாளோ? நிச்சயமாக எங்களை அல்ல என்றான் காவலன். அரசாங்க வீரர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு கூட்டம் அந்த 1000 பொற்காசுகளை பெற யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ
என்று அங்கலாய்த்தபடி அங்கிருந்து கலைந்தது. தனக்கு அந்த அதிர்ஷ்டம் வாய்க்காது என்று நினைத்து கொண்ட பூபதி அங்கிருந்து தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அத்தோடு அந்த நிகழ்ச்சியை அவன் மறந்து விட்டான். வழக்கமான தன்னுடைய வாழ்வில் மூழ்கி போய் குடி சூதாட்டம் என்று பொழுதை கழித்து கொண்டிருந்தான் அவன். ஒரு நாள் காட்டு நடுவே இருந்த தன்னுடைய குடிசையில் விழுந்து வெகு நேரம் ஆகியும் தூக்கம் தெளியாமல் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன். யாரோ குடிசை வீட்டின் கதவை பலமாக தட்டுவதை உணர்ந்த பூபதி, இந்த காட்டிலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் என்கிறார்களே என்ற ஆயாசத்துடன் எழுந்து கொண்டான். வழிப்பறி திருடர்கள் யாராவது இங்கே வந்திருப்பார்களோ என்று நினைத்தவன் வீட்டை ஒருவர் சுற்றி பார்த்தான். தரித்திரம் குடியிருக்கும் இந்த வீட்டை பார்த்தால் கொள்ளையன் கூட மனம் மாறி இறக்கப்பட்டு ஏதாவது பொருளை கொடுத்துவிட்டு அல்லவா செல்வான் என்று நினைத்து கொண்டவன் மரமிட்டும் கோடாரியை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி நடந்தான். அவனுக்கு வாள் சண்டையும் தெரியாது, வாள் பிடிக்கவும் தெரியாது. வெளியே நிற்பவன் நண்பனா எதிரியா என்று தெரியாத நிலையில் தன்னுடைய பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதம் தேவை என்று உணர்ந்தவன் தனக்கு நன்கு பரிச்சயமான தன்னுடைய தொழில் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டான். சர்வ ஜாக்கிரதை உணர்வுடன் யாரது என்றான் அவன். வெளியே நின்றவன் பதில் எதுவும் பேசவில்லை. ஆனால் கதவை தட்டுவதை நிறுத்தவில்லை. பூபதி கதவை திறந்ததும் கதவை தட்டுவதாக நினைத்து அவன் முகத்தில் கையை வைத்தவன் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக குடிசைக்குள் விழுந்தான். அவன் விழும் சத்தத்தை கேட்டதும் வெளியே ஒரு குதிரை கணிக்கும் குரல் கேட்டது. யார் இவன்? இங்கே ஏன் வந்தான் என்று நினைத்தபடி வெளியே எட்டி பார்த்தான் அவன். வெளியே ஒரு வெண்ணிற புறவி நின்றிருந்தது. அதன் முதுகில் அம்பு பாய்ந்து குருதி வடிந்து கொண்டு இருந்தது. பூபதி குடிசைகள் விழுந்து கிடந்தவனை பார்த்தான். அவனது ஆடைகள் கிழிந்து முதுகில் கருப்பு நிறம் அச்சம் இருப்பது அவனது கண்களுக்கு தெரிந்தது. அவன் தன் கண்களை நம்ப முடியாமல் அவனை சிரமப்பட்டு புரட்டினான். அவனது மார்பில் இருந்த வெட்டு தழும்பு கலக்கு கும்பலின் தலைவன் இவன்தான் என்று கட்டியம் கூறியது. ஏராளமான இரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்தவனை பார்த்தபொழுது அதிர்ஷ்ட தேவதை கட்டி அணைக்க தன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று பூபதிக்கு தோன்றியது. 1000 பொற்காசுகள், அவ்வளவும் இனி எனக்கே என்று பேராசையுடன் முணுமுணுத்தன அவனது உதடுகள். எதையதையோ நினைத்து கனவுகள் காண ஆரம்பித்தான் அவன். அவனது கனவில் மண்ணெளி போடுவதற்காக சில காத தூரத்தில் 2 சகோதரர்கள் கல்வர்புரத்திலிருந்து மதுராபுரிக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஆதித்தனும் அரிஞ்சயனும். அத்தியாயம் 2. விபரீதத்தின் வேர். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று பூபதி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இப்படி கூரை வீட்டின் கதவை தட்டி கடவுள் வலிய கொடுப்பான் என்பதை பூபதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நடந்த சம்பவம் கனவா நினைவா என்று குழப்பமாக இருந்ததால் அவன் தன்னையே ஒருமுறை கிள்ளி பார்த்து கொண்டான். வலிசதை வைத்து நடந்த சம்பவம் உண்மைதான் என்பதை உணர்ந்து கொண்டான். கீழே விழுந்து கிடந்தவனின் கை கால் கழுத்துக்களில் இருந்த தங்க ஆபரணங்களின் மீது அவனது பார்வை நிலைத்தது. இந்த ஆபரணங்களை கழட்டி எடுத்துக்கொண்டால் இன்னும் 1 மாதத்திற்கு விறகு வெட்டும் கஷ்டமான வேலைக்கு விடுமுறை கொடுத்துவிட்டு உல்லாசமாக இருக்கலாம் என்றது அவனது பேராசை பிடித்த மனம். அவனது அறிவோ, அட பைத்தியக்காரா, பெரிய திமிங்கலம் வலிய வந்து வலையில் சிக்கிக் கொண்ட பொழுது எவனாவது அளவில் சிறிய கெண்டைமீன் மீது ஆசைப்படுவானா என்று இடித்துரைத்தது. கீழே சுயநினைவை இழந்து கிடந்தவனின் உடலில் இருந்த ஆபரணங்களை அவசர அவசரமாக கழட்டியவன் அதை ஒரு துணியில் இறுக கட்டி குடிசையின் சுவர் ஓரம் ஒழித்து வைத்தான். அதன் பிறகு கயிறை எடுத்தவன் அவனது கை கால்களை இறுக கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்தான். அவன் குரல் எழுப்பி உதவிக்கு ஆட்களை வரவழைத்து விடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை உணர்வுதான் அவனை இவ்வாறு செயல்பட வைத்தது. இந்த காட்டிற்குள் அவன் மயக்கம் தெளிந்து எழுந்து எவ்வளோ கத்தினாலும் காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று அவன் அறிவுக்கு தெரியும். வலியே வந்த அதிர்ஷ்டத்தை எந்த வழியிலும் நழுவவிட அவன் தயாராக இல்லை. அதனால் முன்னெச்சரிக்கையாக அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். கீழே கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்தவனை ஏற இறங்க ஒருமுறை பார்த்தவன் திருப்தியாக தலையை ஒருமுறை அசைத்துக்கொண்டு வீட்டை பூட்டினான். இனி அவன் செய்ய வேண்டியது மதுராபுரிக்கு சென்று அரசாங்க வீரர்களை அழைத்து வந்து இந்த கழக தலைவனை அவர்களிடம் ஒப்படைப்பதுதான். தொலைவில் இருக்கும் மதுராபுரிக்கு அவன் குதிரையில் தான் சென்றாக வேண்டும். கைவசம் இருக்கும் குதிரையோ படுகாயம் அடைந்திருந்தது. தன்னை சுமக்கவே தடுமாறும் குதிரை இன்னொருவன் இடையே எப்படி கூடுதலாக சுமக்கும் என்று நினைத்த பூபதிக்கு அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது தனக்கு குதிரை ஏறவே தெரியாது என்பது. அப்படியே குதிரை ஏற தெரிந்தாலும் இந்த பிறவி அவனை ஏற அனுமதிக்காது தண்டல்காரனின் அறிவிப்பு அவனது நினைவுக்கு வந்தது. பக்கத்து கிராமத்தில் ஒரு வைத்தியர் இருப்பது அவனுக்கு தெரியும். அவ்வப்பொழுது அவர் கால்நடைகளுக்கு வைத்தியம் செய்வதையும் அவன் கவனித்திருக்கிறான். இந்த குதிரையை சிகிச்சைக்காக அவரிடம் ஒப்படைத்துவிட்டு மதுராபுரிக்கு செல்வோம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அரசாங்க வீரர்கள் பாதி வழியிலேயே கண்ணில் படக்கூடும் என்று அவன் நினைத்தான். படுகாயத்துடன் குடிசை வீட்டில் கிடப்பவன் தான் அரசாங்க வீரர்களை அழைத்து வரும் வரை உயிருடன் நிற்பானா என்ற கவலை
அவனுக்கு தோன்றியது. தண்டோரா அறிவிப்பில் சொன்ன கழகத் தலைவன் உயிரோடோ அல்லது பிணமாகவோ ஒப்படைத்தால் பரிசு பணம் என்ற வாசகம் அவனது நினைவில் வந்து அவனது கவலையை நீக்கியது. குதிரையின் உயிருக்கு கிடைக்கும் பண மதிப்பு மனிதனுக்கு இல்லையே என்று நினைத்து கொண்டவன் குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு நடக்க தொடங்கினான். சூழ்நிலையை புரிந்து கொண்ட அந்த புறவியும் அவனுடன் மல்லு கட்டாமல் அமைதியாகவே அவனுடன் நடந்தது. அவன் காட்டிலிருந்து வெளியேறி நகரத்தை நோக்கி நடக்க தொடங்கினான். அவனுக்கு யமன் எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிர் திசையில் அறிஞனும் ஆதித்தனும் வந்து கொண்டிருந்தனர். இருவரது குதிரையும் மெதுவாக நடைபோட்டு கொண்டிருந்தன. நாம் போகும் திசை சரிதானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்றான் ஆதித்தன். ஏன் அப்படி சொல்கிறாய் என்றான் அறிஞயன் தன் தம்பியை பார்த்து. நாம் போக வேண்டியது மதிமைக்கு வனத்திற்கு. கடைசியாக நாம் சந்தித்த பெரியவர் கூறிய வழி இதுதானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அப்படி நாம் தவறான வழியில் பயணித்தாலும் அதை கேட்டு தெரிந்து கொள்ள இங்கே யாரும் கண்ணில் தட்டுப்படவில்லையே. இந்த அத்துவான காட்டில் நாம் இருவரை தவிர யாரும் இல்லை. யாரிடம் வழி கேட்டு நாம் ஐயத்தை களைவது? இன்னும் சற்று தூரம் செல்வோம். கண்ணில் யாராவது தட்டுப்படாமலா போவார்கள்? அவர்களிடம் வழி கேட்டு தெளிவடைவோம். இந்த பைராகி சும்மாவே இருப்பதில்லை. ஏதாவது ஒரு மூலிகையை கொண்டு வா என்று நம்மை அனுப்பி வைத்து விடுகிறான். நாம் ஒரே இடத்தில் தேங்கி கிடப்பதை அவன் விரும்பவில்லை போலும். அவன் மட்டும் ஆராய்ச்சி என்ற பெயரில் அவன் மாளிகையிலே இருந்து கொள்கிறானே. அவன் அறிவாளி. அவனது அறிவு அகிலத்திற்கே பயன்பட வேண்டும். அதனால் ஒரே இடத்தில் இருக்கிறான். நம் வீரமும் ஒரே இடத்தில் முடங்கிவிடக்கூடாது என்பதால் தான் நமக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்து வெளியே அனுப்பி வைத்து விடுகிறானோ என்ற சந்தேகமும் எனக்கு உண்டு. அவன் அப்படி வெளியே அனுப்பும் ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் நம்மை தேடி வந்து விடுகின்றன, அல்லது நாம் பிரச்சனைகளை தேடி போய் விடுகிறோம். இந்த முறை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இருவரும் சமவெளி பகுதிக்குள் பிரவேசித்த பொழுதுதான் பூபதி அவர்களின் கண்களில் பட்டான். பூபதியும் அவர்களை பார்த்து விட்டான். அவன் தன் கண்ணில் பட்ட இருவரையும் மதுராபுரியின் வீரர்கள் என்று தவறாக நினைத்து விட்டான். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் இருந்தது அவனுக்கு. பூபதியை பார்த்துவிட்ட அறிஞயன், அதோ அங்கே ஒரு மனிதன் தென்படுகிறான், நாம் அவனிடம் வழி கேட்டு தெளிவடைந்து கொள்வோம் என்றான். அவன் என் குதிரை மீது ஏறாமல் நடந்து வருகிறான். அவனது செயல் எனக்கு விசித்திரமாக தோன்றுகிறது என்றான் ஆதித்தன். அந்த குதிரை வெகுவாக களைப்படைந்திருப்பது போல் தெரிகிறது. ஆம், ஆனால் அதற்கு காரணம் வேறு. அந்த குதிரை வெகுவாக காயமடைந்திருப்பது போல் தோன்றுகிறது. அவன் அதை துன்புறுத்த விரும்பாமல் நடந்து வருவது போல் தோன்றுகிறது. உனக்குத்தான் அஸ்வசாஸ்திரம் தெரியுமே, அந்த குதிரையை குணப்படுத்த உதவி செய்யலாமே. கட்டாயம் உதவத்தான் போகிறேன் என்ற ஆதித்தன் பூபதியை பார்த்து நில் என்றான். அவனது கம்பீர உருவத்தையும் குரலையும் கேட்ட பூபதி அவர்களை நெருங்கி வந்தான். நீங்கள் மதுராபுரியின் வீரர்கள் தானே? நானே உங்களை சந்திக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக நீங்களே எதிரில் வந்து விட்டீர்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் கலக கும்பலின் தலைவனை நான் தான் பிடித்து வைத்திருக்கேன். அந்த 1000 பொற்காசுகள் எனக்கு கிடைக்கும் தானே என்றான் பூபதி. பேராசை அவனது கண்களில் மின்னியது. ஆதித்தனும் அறிஞனும் அர்த்த புஷ்டியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு விபரீதம் வேர்விட ஆரம்பித்திருந்தது. அத்தியாயம் 3, மறையாத தடையும். பூபதி சொன்னதை கேட்டதும் ஆதித்தனும் அறிஞனும் ஒருவரை ஒருவர் அர்த்த புஷ்டியுடன் பார்த்து கொண்டனர். சகோதரர்கள் இருவரும் அநீதி நடக்கும்போது மட்டுமே அதில் தலையை நுழைப்பது வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் அவர்களை தேடி வந்துவிடும். முன்னதன் பின் தொடர்ச்சியாகத்தான் இரண்டாவது விஷயம் நடக்கிறது என்று இருவருக்குமே தெரியும். பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது, அவன் இழந்தவற்றை மறுபடியும் மீட்டுக் கொடுப்பதுதான் அவர்களின் இயல்பு. இங்கே மேலே சொன்ன எல்லாவற்றுக்கும் நேர் விரோதமாக ஒருவனை இருவரும் சந்திப்பது இதுவே முதல் முறை. பூபதி பேசியவற்றிலிருந்து வில்லங்கமாக ஏதோ ஒரு விவகாரம் உருப்பெற்று வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட ஆதித்தன் தன் அண்ணனை நோக்கி கண்களை காட்டினான். அதற்கு இனி நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பேன். நீயே பேசி அவனிடமிருந்து உண்மைகளை வரவழை என்று பொருள். அவனது கண்ஜாடியை கண்டு கொண்ட அறிஞயன் பூபதியிடம் தொடர்ந்து உரையாட தொடங்கினான். யார் நீ என்றான் அறிஞயன் எச்சரிக்கையான குரலோடு. என் பெயர் பூபதி. நான் ஒரு விறகு வெட்டி. இன்று காலை நீங்கள் தேடும் கழக தலைவன் என் வீட்டிற்கு முன்பு படுகாயமடைந்து மயங்கிய நிலையில் கிடந்தான். அவன் கை கால்களை கட்டி என் வீட்டில் போட்டு பூட்டிவிட்டு உங்களை அழைத்து செல்ல நகரத்துக்கு வந்து கொண்டிருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் நீங்களே எதிரில் வந்து விட்டீர்கள். நீங்கள் தண்டோரா போட்டு அறிவித்த பரிசு பணம் எனக்கு கிடைக்கும் தானே? பிடிபட்ட ஆசாமி
நாங்கள் தேடும் நபராக இருந்தால் பரிசு பணம் கட்டாயமாக உனக்குத்தான். கட்டாயம் அது நீங்கள் தேடும் ஆசாமிதான். தண்டோராவில் நீங்கள் சொன்ன அத்தனை அடையாளங்களும் அப்படியே அவனுக்கு ஒத்துப்போகின்றன. நீங்கள் தேடும் ஆசாமி அவன்தான். அப்படி என்ன அடையாளங்களை நீ ஒப்பிட்டு பார்த்தாய்? நீங்கள் அறிவித்தது போலவே அவனுக்கும் முதுகில் மச்சம், மார்பில் வால் தழும்பு 2 உள்ளன. மயங்கி கிடந்த அவனுக்கு அருகில் இந்த வெண்ணிற புறவியும் இருந்ததால் என்னுடைய சந்தேகம் ஊர்ஜிதமானது. இந்த வெண்புறவி எப்பொழுதும் அவனை பிரிந்திருக்காது என்று நீங்கள் அறிவிப்பில் சொல்லியிருந்தது என்னுடைய நினைவில் இருக்கிறது. அந்த குதிரையும் காயம்பட்டது போல் தெரிகிறதே. ஆமாம், அதனால தான் அதை துன்புறுத்த விரும்பாமல் நான் கால்நடையாகவே நடந்து வந்தேன். பக்கத்து கிராம வைத்தியரிடம் இதை காட்டுக்கொண்டு செல்லும் பொழுதுதான் உங்களை பார்த்தேன். நயவஞ்சகனுக்குள்ளும் ஜீவகாரணியம் ஊற்றெடுப்பதை பார்த்து ஆதித்தனின் உதடுகளில் ஒரு மென்னகை பூத்தது. கவலைப்படாத, இந்த குதிரை ஏதோ அதிர்ஷ்டம் செய்திருக்கிறது. அதனால தான் கால்நடை வைத்தியத்தில் நிபுணத்துவம் பெற்ற என் நண்பனை வழியில் சந்தித்திருக்கிறது. இவர் வைத்திய நிபுணரா என்றான் பூபதி ஆதித்தனை பார்த்து. ஆம், குதிரைகளுக்கு வைத்தியம் செய்வதில் சிறப்பு பயிற்சி பெற்றவர். இவர் இப்பொழுது குதிரைக்கு வைத்தியம் தருவார். அதன் பிறகு நாம் அவனை பிடிக்க குதிரையோடு கிளம்பலாம். என்ன தம்பி, பார்த்து கொண்டு நிற்கிறாய், வைத்தியத்தை துவக்கு என்றான் அறிஞயன். ஆதித்தன் இதற்காகவே காத்திருந்தது போல் குதிரையின் காயங்களை ஆராய்ந்தான். அதன் பிறகு தன் தோள்பையில் வைத்திருந்த சில மூலிகைகளை பிழிந்து சாறை எடுத்தவன் காயத்தின் மீது அதை பிழிந்துவிட்டு தன் மேலாடையை கிழித்து அதில் ஒரு கட்டை கட்டினான். குதிரையின் மீது இப்பொழுதைக்கு யாரும் பயணம் செய்ய முடியாது. ஆனால் சுமையின்றி வெறுமனே இந்த குதிரை நடக்க தடையில்லை. நாம் கிளம்பலாம். அந்த குதிரை நம்மை பின்தொடர்ந்து வரட்டும் என்றான் ஆதித்தன். பூபதி, நீ என் பின்னால் ஏறிக்கொண்டு வழிகாட்டு. ஆதித்தனும் வெண்புறவியும் நம்மை பின்தொடர்ந்து வரட்டும். எனக்கு குதிரை ஏற தெரியாதே. என்ன சொல்கிறாய் நீ? உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு குதிரை ஏறவோ ஓட்டவோ தெரியாது. அந்த உண்மை அந்த குதிரைக்கும் தெரிந்திருக்கும் போலிருக்கிறது. அதனால தான் உன்னால் எந்த தீங்கும் நேராது என்று நினைத்து உன் வீட்டின் முன்பாக நின்றிருக்கிறது. ஆதித்தா, இவன் என் குதிரையில் ஏற உதவி செய் என்றான் அறிஞயன். ஆதித்தன் பூபதி குதிரையில் ஏற உதவி செய்தான். மூவரும் அங்கிருந்து கிளம்பினர். பூபதி வழிகாட்டி கொண்டு வந்தான். அவர்கள் சற்று நேரத்தில் அவனது குடிசையை வந்தடைந்தார்கள். குதிரையிலிருந்து இறக்கிவிடப்பட்ட பூபதி வீட்டின் கதவை திறந்தான். மூவரும் வீட்டின் உள்ளே நுழைந்தனர். மூலையில் கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்தவனை காட்டிய பூபதி, இவன்தான் அந்த கழக தலைவன். நீங்கள் தேடும் ஆசாமி இவன்தான். இதோ முதுகில் மச்சம், மார்பில் வாழ்த்தழும்பு அடையாளங்கள் ஒத்துப்போகின்றனதானே என்றான். எப்படியாவது இவனை பிடித்து கொடுத்துவிட்டு பரிசு பணத்தை கையில் வாங்கியாக வேண்டும் என்ற துடிப்பு அவனிடம் நிறைந்திருந்தது. மயங்கி கிடந்தவனின் அருகே உட்கார்ந்து அவனை ஆராய்ந்த ஆதித்தன், இவனது வாயை ஏன் அடைத்து வைத்திருக்கிறாய் என்றான். இல்லை என்றால் கத்தி கூப்பாடு போட்டு விடுவான் என்பதால். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, இவனை மயக்கத்திலிருந்து மீட்க முடிகிறதா என்று பார்ப்போம். தப்பான ஆளை நாம் அரசர் முன்பு நிறுத்திவிடக்கூடாது. ஆசாமி இவன்தான் என்பதை உறுதி செய்தாக வேண்டும் என்றான் ஆதித்தன். அதுவும் சரிதான் என்ற பூபதி குடிசையின் மூலையில் இருந்த பானையை நோக்கி நடந்தான். ஆதித்தன் மயங்கி கிடந்தவனின் வாயிலிருந்த துணியை உருவினான். பூபதி கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை அவன் முகத்தில் அடித்தான். அவன் ஈரமான நீர் அவனது முகத்தில் பட்டதும் மெல்ல கண் விழித்தான் அவன். நான் எங்கே இருக்கிறேன் என்றான் பலவீனமான குரலில். பயப்படாதே நண்பா, நீ பாதுகாப்பான கைகளில் தான் இருக்கிறாய். நீ யார்? உன் பேர் என்ன? கழக தலைவன் நீதானா என்றான் ஆதித்தன். நான் கழக தலைவன் அல்ல, இளவரசன் என்று சொல்லும் பொழுதே மயங்கி சரிந்தான். இவன் இளவரசனா? என்னால் நம்ப முடியவில்லை என்றான் அறிஞயன். அதை இப்பொழுது உறுதி செய்து கொள்வோம். எப்படி? பூபதி, இவனிடமிருந்து நீ எடுத்த நகைகளை கொண்டு வா என்றான் அமைதியான குரலில் ஆதித்தன். பேய் அறிந்தது போல் மாறியது பூபதியின் முகம். பக்கத்திலிருந்து பார்த்தவனைப் போல் ஆதித்தன் கேட்டதும் அதிர்ந்து போனான் அவன். இல்லை, அப்படி எந்த நகைகளையும் நான் பார்க்கவில்லை என்று குளறத் தொடங்கினான் பூபதி. காரணமின்றி ஆதித்தன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் என்பதால் அறிஞயன் மயங்கி கிடந்தவனை கூர்ந்து கவனித்தான். அவனது விரல்களில் இருந்த மோதிரம் கட்டப்பட்டதால் ஏற்பட்ட வெற்று தழும்பு அவனது கண்களில் பட்டது. ஆபரணங்களை காட்டிய இடத்திலெல்லாம் அந்த தழும்புகள் இருந்ததை கவனித்ததால் தான் ஆதித்தன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான் என்று அவனுக்கு புரிந்தது. தம்பியை பற்றி முழுதாக தெரியாமல் அவனிடம் போய் பேசுகிறான் பூபதி என்று நினைத்தான் அறிஞயன். இளவரசன் என்பவன் ஒரு அணிகலன் கூட இல்லாமலாயிருப்பான் என்றது அவனது மனம். எங்கே நீ பதுக்கிய நகைகள்
கணீர் என்று ஒலித்தது ஆதித்தனின் குரல். திரு திருவென்று விழிக்க ஆரம்பித்தான் பூபதி. அத்தியாயம் 4. இலக்கற்ற ஒரு பயணம். கீழே விழுந்து கிடப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று எதுவும் தெரியாத நிலையில் இருவரும் தான் அவனிடமிருந்து திருடி பதுக்கிய நகைகளை கண்டுபிடித்து விட்டதை நினைத்து அதிர்ந்து போய் நின்றான் பூபதி. இருவரும் மதுராபுரியின் காவல் வீரர்கள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்ததால் திருடிய நகைகளை அவர்களிடம் ஒப்படைப்பதா வேண்டாமா என்ற குழப்பம் அவனை ஆட்டி படைத்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் சிறிது நேரம் தயங்கி நின்றான். என்ன பூபதி, ஏன் மௌனமாகிவிட்டாய்? அந்த நகைகளை எங்களிடம் ஒப்படைக்கப் போகிறாயா இல்லையா என்றான் அறிஞயன். அதை பற்றித்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் யோசிக்க ஒன்றுமில்லை. அந்த நகைகளை நானே வைத்துக் கொள்கிறேனே. நீங்கள் வேண்டுமானால் இவனை பிடித்துக் கொடுப்பதால் கிடைக்கும் பரிசு பணத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அதில் எனக்கு எந்த பங்கும் வேண்டாம். விசித்திரமாக இருக்கிறது நீ பேசுவது. அந்த பரிசு பணத்திற்கு ஆசைப்பட்டு தானே எங்களை தேடி நகரத்துக்கு வந்தாய். திடீரென்று ஏன் இப்பொழுது மனம் மாறினாய்? நாளை கிடைக்கும் பலாக்காயை விட இன்று கிடைத்திருக்கும் கலாக்காய் மேல் என்று சாதாரண விறகு வெட்டியான எனக்கு தோன்றுவதில் வியப்பில்லையே. மேலும் அரண்மனை போன்ற பெரிய இடங்களுக்கு வருவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படியான இடங்களை நான் கனவில் கூட கண்டதில்லை. இவனை நான் பிடித்ததாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் அரசாங்க வீரர்களான நீங்கள் இவனை பிடித்ததாக கூறினால் அனைவரும் நம்புவார்கள். உன் பக்கத்திலிருந்து யோசித்தால் நீ சொல்வதும் சரிதான். ஆமாம், மயங்கி கிடக்கும் இந்த மனிதனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இவன் ஒரு கலக கும்பலின் தலைவன் என்று தண்டோரா அறிவிப்பின் மூலமாகத்தான் தெரியும். அதை தவிர வேறு ஏதாவது தெரியுமா? நான் காட்டில் விறகு வெட்டி பிழைப்பவன். நகரத்தின் பரபரப்பான செய்திகள் எதுவும் என்னை அணுகாது. அப்படியே அணுகினாலும் வெகு தாமதமாகத்தான் அந்த செய்தி எனக்கு கிடைக்கும். நான் எப்பொழுதாவது நகரத்துக்கு செல்பவன். அங்கே மதுபான விடுதிகள், சூதாட்ட அரங்குகள் என்று எனக்கு பிடித்த இடங்கள் வெகு சொற்பமே. அங்கே வெற்றிக்கான வழிகள் மட்டுமே பேசப்படும். அரசியல் விவகாரங்கள் எதுவும் பேசப்படாது. அப்படி பேசப்பட்டாலும் அவற்றை கேட்பதில் எனக்கு ஆர்வமில்லை. நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று இருந்திருக்கிறாய், அப்படித்தானே? ஆம், அப்படித்தான் என்ற பூபதியின் மனதில் மெல்லிய சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் அரசாங்க வீரர்களாக இருந்தால் மயங்கி கிடப்பவனை பற்றிய முழு விவரங்களும் இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள்தான் அவனை பற்றிய முழு தகவல்களையும் தன்னிடம் சொல்லி அவனை பிடித்துக் கொடுத்ததற்காக தன்னை பாராட்டியிருக்க வேண்டும். நேர் விரோதமாக இவர்கள் மயங்கி கிடப்பவனை பற்றிய முழு விவரங்களை தன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஒருவேளை இவர்கள் இருவரும் அரசாங்க வீரர்கள் இல்லையோ என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. அதே நேரம் அவனது மூளை இன்னொரு கேள்வியை எழுப்பியது. வந்திருப்பவர்கள் கழகத் தலைவனின் நண்பர்களாக இருந்தால்? இப்படி ஒரு கேள்வி மனதின் மையத்தில் எழுந்ததுமே பூபதியின் உடல் பயத்தில் நடுங்கத் தொடங்கியது. தங்கள் நண்பனை சிறைப்படுத்தி அரசிடம் ஒப்படைக்க நினைத்த தன் உயிரை இவர்கள் பறிக்காமல் விடமாட்டார்கள் என்று நினைத்தவன் பதுக்கி வைத்த நகைகளுடன் இங்கிருந்து தப்பி ஓடிவிடுவதுதான் லாபகரமான செயல் என்று முடிவெடுத்தான். அரசாங்க வீரர்களான உங்களுக்கு இவனை பற்றி எனக்கு தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்திருக்குமே என்றான் பூபதி ஆழம் பார்க்கும் நோக்கில். இவனை பற்றி அதிகமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும்தான். கையில் இருப்பது வைரமா இல்லை வெறும் கண்ணாடி கல்லா என்று உனக்கு தெரிந்திருக்கிறதா என்று சோதனை செய்தேன். இவன் கண்ணாடி கல்லா இல்ல வைரமா? வைரம்தான். நீ பதுக்கி வைத்த நகைகளை எடுத்து வந்தால் நாம் இங்கிருந்து கிளம்பலாம் என்றான் ஆதித்தன். அந்த நகைகளில் அவனை பற்றிய தடயம் ஏதாவது கிடைக்கலாம் என்று நினைத்தான் அவன். இங்கே இருங்கள், அதை எடுத்து வருகிறேன் என்ற பூபதி குடிசையை விட்டு வெளியே வந்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இங்கிருந்து நகைகளோடு தப்பித்து ஓடிவிடு என்றது அவனது மனம். குடிசையின் ஓரம் பதுக்கி வைத்த நகை முட்டியை எடுத்தவன் கீழே கிடந்த பொடிக்கற்களை கை நிறைய அள்ளிக்கொண்டான். குடிசைக்கு வெளியே நின்ற 3 குதிரைகளின் மீது கையில் இருந்த பொடிக்கற்களை வீசி அவற்றை கலைத்து விட்டவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். இருவரில் ஒருவராவது குதிரையில் தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடும் என்று நினைத்துதான் அவன் கற்களை வீசி எறிந்து குதிரைகளை கலைத்து விட்டான். அவன் ஓடுவதை சகோதரர்கள் இருவருமே எதிர்பார்க்கவில்லை. பூபதி இப்படி தப்பித்து ஓடுவான் என்பதை இருவரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. இருவரும் வெளியே வந்து பார்த்தபொழுது கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிருந்தான் அவன். இருவரின் குதிரைகளும் நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகளாக இருந்ததால் அங்கிருந்து ஓடிவிடாமல் சிறிது தூரத்திலேயே நின்றுவிட்டன. காயமடைந்திருந்த வெண்புறவி நகராமல் அங்கேயே நின்றிருந்தது. நான் அவனை விரட்டி பிடிக்கட்டுமா என்றான் ஆதித்தன். வேண்டாம், அவன் போகட்டும். அவனை விட்டுவிடு. அவன் நம்மை அடையாளம் கண்டுவிட்டான் என்று நினைக்கிறேன். கிடைத்தவரை லாபம் என்று பறந்துவிட்டான்.
இப்பொழுது நாம் என்ன செய்வது? இவனை இப்படி நிர்கதியா விட்டு செல்வதா? அபயம் என்று வந்தவர்களுக்கு அபயம் தருவதுதான் நம் கடமை. அந்த வெண்பிறவி அவனை பிரிந்து இருந்ததில்லை என்று பூபதி கூறினான். அவனை நம் குதிரைகளில் ஒன்றில் ஏற்றிக்கொள்வோம். அந்த வெண்ணிற பிறவி அவனை வழக்கமாக கொண்டு செல்லும் இருப்பிடத்திற்கு நம்மை கொண்டு சென்றுவிடும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போக்காது. அதையும் முயற்சி செய்து பார்த்து விடுவோம் என்ற ஆதித்தன் மயங்கி கிடந்தவனை மோகினியின் மீது படுக்க வைத்தான். சகோதரர்கள் இருவரும் ஒரே குதிரையில் ஏறிக்கொண்டு வெண்ணிற பிறவியை முன்னே அனுப்பி வைத்தனர். மயங்கி கிடந்த தன் எஜமானனை ஒருமுறை திரும்பி பார்த்த வெண்பிறவி அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்டு முன்னே நடைபோட ஆரம்பித்தது. இலக்கற்ற ஒரு பயணம் துவங்கியது. அத்தியாயம் 5. கல்வனுக்கு கல்வன். ஆதித்தனும் அறிஞனும் அமைதியாக குதிரையின் மேல் அமர்ந்திருந்தனர். காயமடைந்திருந்த தன் எஜமானனை அந்த வெண்ணிற பிறவி வழக்கமாக செல்லும் அவனது இருப்பிடத்திற்கு அழைத்து செல்ல முயலும் என்பது சகோதரர்கள் இருவரின் எண்ணம். படுகாயமடைந்து கிடப்பவன் நல்லவனா கெட்டவனா என்பது இன்னும் உறுதியாக அவர்களுக்கு தெரியவில்லை. அதை விளக்கமாக பூபதியிடம் கேட்கலாம் என்றால் அவனுக்கும் இவனை பற்றி எதுவும் தெரியவில்லை. அரசாங்கம் இவனை பிடித்து கொடுத்தால் பரிசு என்று அறிவித்திருப்பதை பார்த்தால் இவன் அரசருக்கு எதிராக செயல்படுகிறவன் என்று மட்டும் தெரிகிறது. ஆதித்தன் தனக்குள் சிரித்து கொண்டான். அவன் மனதிற்குள் சிரித்தது குறுநகையாக உதடுகளில் மலர்ந்தது. அவனது குறுநகையை கவனித்துவிட்ட அறிஞன், என்ன ஆதித்தா, எதற்காக இப்பொழுது நகைக்கிறாய் என்றான். இவனை பிடித்து கொடுத்தால் பரிசு தருவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதிலிருந்து இவன் அரசுக்கு எதிராக செயல்படுகிறவன் என்று நினைத்தேன். அப்பொழுது என் மனம், நீ எந்த காலத்தில் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறாய் என்று எதிர்கேள்வி கேட்டது. அதை நினைத்து சிரித்தேன். நீ சொல்வதும் உண்மைதான். நாம் இதுவரை புதிய அரசுகளை ஸ்தாபிதம் செய்திருக்கிறோமே தவிர எந்த அரசுக்கும் ஆதரவாக இதுவரை செயல்படுத்தலை என்ற உண்மை எனக்கு இப்பொழுதுதான் உரைக்கிறது. அரசுகளை கவிழ்ப்பது நம் நோக்கமல்ல. ஆளுபவர்களை திருத்துவது, திருந்த மறுப்பவர்களை மாற்றுவது, இதுதானே நம் வேலை. ஆமாம், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்பொழுது நம்மிடம் அகப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மனிதன் கழகத் தலைவன் என்று தெரிகிறது. இவனுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நிச்சயம் இருந்தாக வேண்டும். இந்த குதிரை மட்டும் தனக்கு பழக்கமான பாதையில் பயணம் செய்தால் இவனது கூட்டத்தை நாம் அடைந்து விடலாம். அவர்களை விசாரித்தால் நமக்கு மேல் விவரம் தெரிய வரும். நாம் முன்னால் சென்றால் அந்த வெண்ணிற பிறவி அதன் எஜமானன் நம்முடன் இருப்பதால் வேறு வழியின்றி நம்முடனே பயணப்பட்டுவிடும். அவனது கூட்டத்தின் இருப்பிடத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதை தவிர்க்கத்தான் அந்த குதிரையை முன்னால் அனுப்பிவிட்டு நாம் அதை பின்தொடர்ந்து செல்கிறோம். வழிகாட்ட யாரும் இல்லாததால அந்த வெண்பிறவி தானாகவே அவனது இடத்திற்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாத, நாம் விரைவில் இவனது ஆதரவாளர்களை சந்திப்போம். அவர்கள் வெண்பிறவியை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். வெண்பிறவி ஆள் அரவமற்ற காட்டுப்பகுதிக்குள் பிரவேசிக்க தொடங்கியது. காடுகள், பாறைகள், நீரூற்றுகள் இவற்றை கடந்து வெண்பிறவி பயணிக்க ஆரம்பித்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அதை பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அந்த வெண்பிறவி திடீரென்று நின்றுவிட்டது. சில நிமிடங்கள் அந்த குதிரை அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அது அமைதியாக நிற்பதை பார்த்த ஆதித்தன், இது வழக்கமான நடைமுறை போல் தெரிகிறது. இந்த குதிரைக்காரன் இந்த இடத்தில் குதிரை விட்டுவிட்டு நடந்தே தன் நண்பர்களை சந்திக்க சென்றிருப்பான் போல் தெரிகிறது. அப்படியானால் அவனது மறைவிடம் இங்கே தான் அருகில் இருக்க வேண்டும். நாம் தேடி பார்க்கலாமா? இல்லை, வேண்டாம். அவர்களின் தலைவன் இப்பொழுது நம் வசம் இருக்கிறான். அவர்களே நம்மை தேடி வரும்படி நான் செய்கிறேன். என்ன செய்யப் போகிறாய்? சீழ்கை ஒளியை எழுப்பி அவர்களின் கவனத்தை ஈர்க்கப் போகிறேன் என்ற ஆதித்தன் சீழ்கை ஒளியை எழுப்புவதற்காக வாயில் விரலை வைத்தான். அதுவரை அமைதியாக நின்றிருந்த வெண்புறவி திடீரென்று கனைக்க ஆரம்பித்தது. அது குரல் எழுப்பி யாரையோ கூப்பிடுகிறது என்று இருவருக்கும் புரிந்து போனது. அடுத்த 5வது நிமிடத்தில் செடிகளுக்கு நடுவே சலசலப்பு ஏற்பட ஆரம்பித்தது. மரங்களின் மீது ஓய்வெடுத்தபடி இருந்த பறவைகளில் சில படபடவென்று சிறகடித்தபடி மரங்களிலிருந்து பறந்தன. ஆயுதங்களோடு யாரோ வருகிறார்கள். அவர்களின் ஆயுதங்களை பார்த்து பறவைகள் தங்களைத்தான் வேட்டையாட வருகிறார்களோ என்று நினைத்து பயந்து போய் பறக்கின்றன. ஆம், ஆபத்து நம்மை சூழ்கிறது என்றான் ஆதித்தன். நம் பழைய நண்பன் அது. அடிக்கடி நம்மை சந்திக்க பிரியப்பட்டு விடுகிறது என்றான் அறிஞன். செடி கொடிகளில் ஏற்பட்ட சலசலப்பு நின்றது. யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக வரலாம். எங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டோம். பயப்படாதீர்கள், நாங்கள் உங்களின் நண்பர்கள் தான் என்றான் ஆதித்தன்.
செடிகளுக்கு பின்னால் மறைந்து நின்றவர்கள் தைரியமாக வெளியே வந்தனர். அனைவரின் கைகளிலும் ஆயுதங்கள் இருந்தன. வந்தவர்களில் ஒருவனது கண்களில் அந்த வெண்புறவி பட்டது. மணிமாறனின் புறவி மட்டும் தனியாக வந்திருக்கிறது. எங்கே மணிமாறன்? ஆபத்தில் சிக்கிக் கொண்டு விட்டானா? அந்நியர்களே, யார் நீங்கள் என்றான் அவன். பதறாதே நண்பா, உங்கள் நண்பன் மணிமாறன் ஒரு துரோகியிடம் அகப்பட்டு அரசாங்க விருந்தாளியாக சிறைப்பட இருந்தான். நல்ல வேளையாக எங்கள் கண்களில் பட்டதால் தப்பி பிழைத்தான். ஆனால் படுகாயமடைந்து சுயநினைவை இழந்து விட்டான். அதோ அந்த குதிரையில் மயங்கிய நிலையில் கிடக்கிறான் பார். அவர்களில் சிலர் ஓடிச் சென்று குதிரையில் கிடத்தப்பட்டிருந்த மணிமாறனை கைத்தாங்களாக கீழே இறக்கினர். இந்த இடத்தை எப்படி கண்டுபிடித்து வந்தீர்கள்? நாங்கள் இங்கே இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ இந்த வெண்புறவிதான் அதற்கு உதவியது. அதை பின்பற்றி வந்தோம். உங்களை சந்தித்தோம். நல்ல வேலை செய்தீர்கள். உங்கள் உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம். எங்களின் விருந்தாளியாக எங்களுடன் சில நாட்கள் நீங்கள் தங்கி போயாக வேண்டும். தன் உயிரை காப்பாற்றியவர்களுக்கு தகுந்த விருந்து உபச்சாரம் செய்யாமல் வெறும் வயிற்றோடு அனுப்பி வைத்தோம் என்பது மணிமாறனுக்கு தெரிந்தால் அவன் மிகவும் வருத்தப்படுவான் என்றான் அவர்களில் மூத்தவன். உங்கள் அன்புக்கு நன்றி. உங்கள் அழைப்பை ஏற்கிறோம். நாங்கள் யார் என்று தெரிந்தால் நீங்கள் எங்களை விருந்து உபச்சாரம் செய்ய அழைத்திருக்கவே மாட்டீர்கள். நீங்கள் யார்? நாங்கள் இருவரும் கள்வர்கள் என்றான் ஆதித்தன். ஒரு வினாடி நேரம் அவனது முகம் மாறியது. தன் கூட்டத்தாரை அர்த்த புஷ்டுடன் திரும்பி பார்த்தான் அவன். அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் எதற்காக சிரிக்கிறார்கள் என்று புரியாமல் திகைத்து நின்றனர் இருவரும். எதற்காக இப்படி சிரிக்கிறீர்கள் என்றான் ஆதித்தன் திகைப்பிலிருந்து மீண்டவனாக. நாங்களும் கள்வர்கள்தான் என்று சிரித்தான் அவன். மொத்த கூட்டமும் அவனுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 6. காத்திருக்கும் விபரீதம். தங்களை தாங்களே கள்வர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த கூட்டம் சகோதரர்கள் இருவரையும் பார்த்து கேலி சிரிப்பு சிரித்தது. உண்மையான கள்வர்களான இரு சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எல்லோரும் சிரித்து முடித்ததும் அந்த இடத்தில் அமைதி நிலவியது. அங்கே நிலவிய மயான அமைதியை குலைத்தது ஒரு குரல். கள்வர்களான எங்களை பார்த்து உங்களுக்கு அச்சமாக இல்லையா? உங்களிடம் இருக்கும் பொருட்களை பிடுங்கிக் கொள்வோம் என்ற எச்சரிக்கை உணர்வு தோன்றவில்லையா என்றான் கூட்டத்தில் ஒருவன். ஒரு மென்னகை ஒன்று ஆதித்தனின் உதடுகளில் மலர்ந்தது. நீங்கள் உண்மையான கள்வர்கள் இல்லை என்று எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடித்தாய்? களவாட செல்பவன் தன் அடையாளத்தை மறைத்துக்கொண்டுதான் செல்வான். முகத்தை துணியால் மறைத்துக்கொண்டோ மைப்பூசி மறைத்துக்கொண்டோ செல்வதுதான் வழக்கம். அந்த வழக்கம் களவு தொழிலுக்கு புதியவர்களான உங்களுக்கு தெரியவில்லை. கள்வர்களின் இருப்பிடத்தை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது. அந்நியர்கள் யாராவது வருகிறார்களா என்று சதா சர்வ காலமும் தீவிர கண்காணிப்பில் இருப்பார்கள். காவல் அதிகாரிகள் வருகிறார்கள் என்றால் தப்பி ஓட இந்த கண்காணிப்பு முறை உதவும். அப்படியான கண்காணிப்பு முறையும் இங்கே இல்லை. இந்த வெண்புறவியின் கணைப்பு சத்தத்தை கேட்டுத்தான் நீங்கள் வெளியே வந்தீர்கள். அதைவிட முக்கியமான விஷயம், களவாட செல்லும் திருடன் எப்பொழுதும் தனியாக செல்ல மாட்டான். 2 அல்லது 3 பேர் சேர்ந்து கொண்டு ஒரு குழுவாகத்தான் திருட செல்வார்கள். திருடிய பொருளை திருடன் தன்னிடமே வைத்திருப்பதில்லை. அதை உடனே சக திருடனிடம் கைமாற்றி விடுவான். அவனை கையும் களவுமாக பிடித்து சோதித்தாலும் களவாடிய பொருள் அவனிடம் இருக்காது. உங்களின் கழகத் தலைவன் இந்த தொழிலுக்கு புதியவன் போல் தெரிகிறான். அதனால தான் கத்துக்குட்டித்தனமாக தனியாக களவாட சென்றிருக்கிறான் என்றான் ஆதித்தன். ஆதித்தன் கல்வர்புரத்தில் தன் தந்தையிடம் கற்றுக்கொண்ட அனுபவ மொழிகளை வைத்து நடந்த விஷயங்களை ஆராய்ந்தறிந்து பேசினான். ஆதித்தனின் விளக்கத்தை கேட்ட கூட்டம் மலைத்து போய் நின்றது. அவனது பேச்சை பாராட்ட முகமாக ஒரு தனித்த கைத்தட்டல் ஓசை எழுந்தது. அனைவரும் கைத்தட்டல் ஓசை வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தனர். அங்கே ஒரு கம்பீர மனிதன் இடுப்பில் கை வைத்தபடி நின்று கொண்டிருந்தான். கூட்டம் அவனை பார்த்ததும் மரியாதையோடு விலகி வழிவிட்டது. அவர்கள் விலகி வழிவிட்டதையும் அவன் நடந்து வரும் தோரணையையும் பார்த்த அறிஞயன், இந்த நபர்தான் இந்த கூட்டத்திலேயே முக்கியமான நபராக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். சபாஷ், சரியான ஆராய்ச்சி. வாலிபனே, யார் நீ? கூர்த்த மதியோடு நடந்து முடிந்த விஷயங்களை ஆராய்ந்தறிந்து பேசினாய். உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா? அதற்கு முன்னால் நீங்கள் உங்களை பற்றி சொல்வது நல்லது. நீங்கள் யார் என்று தெரிந்தால்தான் நான் உண்மை பேசுவதா இல்லை பொய் பேசுவதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். நான் கருத்திருமன், மதுராபுரியின் முன்னாள் தளபதி, மணிமாறனின் தற்போதைய பாதுகாவலன். ஒரு தளபதி காட்டிற்குள் மறைந்து வாழ்வதும் களவு தொழிலில் ஈடுபடுவதும் விந்தியான விஷயமாயிருக்கிறது. ஒரு நாட்டின் இளவரசனை களவு தொழிலுக்கு தனியாக அனுப்பி வைப்பதுதான் பாதுகாவலரின் வேலையா என்றான் ஆதித்தன் கிண்டலாக.
கருத்திருமனின் முகம் மாறியது. ஆதித்தனின் கிண்டல் பேச்சை அவன் ரசிக்கவில்லை என்பது அவனது முகமாற்றத்திலிருந்து தெரிந்தது. அது என்னுடைய ஆலோசனை அல்ல வாலிபனே. மதுராபுரியின் ஒற்றை குல குழந்தை இப்படி ஆபத்தில் சிக்கிக்கொள்ள தனியாக அனுப்பி வைக்கும் அளவிற்கு நான் கல் நெஞ்சுக்காரன் அல்ல. வயதின் துடிப்பால் இளவரசன் மணிமாறன் என் பேச்சை கேட்க மறுத்து தன்னிச்சையாக செயல்படுவதன் விளைவுதான் இது. அது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னமும் பதில் சொல்லவில்லையே. என்ன கேட்டீர்கள்? யார் நீங்கள்? ஆதித்தன் அறிஞனை பார்த்தான். சகோதரர்கள் இருவரும் கண்களால் பேசிக்கொண்டனர். உண்மையை சொல் என்றான் கண்களால் அறிஞன். என் பெயர் ஆதித்தன், இவர் என் அண்ணன் அறிஞன் என்று அவன் கூறி முடிக்கும் முன், இருவரும் கல்வர்புரத்தின் பிரசித்தி பெற்ற கல்வர்கள். சரிதானா நான் சொல்வது என்றான் கருத்திருமன். எங்களை பற்றி நிறைவே கேள்விப்பட்டிருக்கிறேன். இளவரசன் ஆபத்தில் சிக்கினாலும் ஆதாயத்தோடு தான் திரும்ப வந்திருக்கிறான். கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இனி நான் உங்களிடம் எந்த கேள்வியும் கேட்கப் போவதில்லை. நான் உங்களை பூரணமாக நம்புகிறேன். என்னுடன் வாருங்கள் என்ற கருத்திருமன் திரும்பி நடக்கத் தொடங்கினான். இவர்கள் நம் விருந்தாளிகள். இவர்களை சகல மரியாதைகளுடன் நடத்த வேண்டும், புரிந்ததா என்று தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டவன் முன்னே நடக்கத் தொடங்கினான். கூட்டமும் சகோதரர்கள் இருவரும் அவனை தொடர்ந்து நடக்கத் தொடங்கினர். காட்டினுள்ளே சற்று தொலைவு நடந்த பிறகு ஒரு சிறிய கிராமம் அவர்களின் கண்களில் பட்டது. குடிசை வீடுகள் நிறைந்து காணப்பட்ட அந்த கிராமத்தினுள் அவர்கள் நுழைந்தனர். கிராமத்தில் இருந்தவர்கள் புதிதாக வந்த இருவரை பார்த்து குசுகுசுவென்று பேசிக்கொண்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினர். சகோதரர்கள் இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தனர். ஏற்கனவே படுகாயமடைந்த நிலையில் தூக்கி வரப்பட்ட மணிமாறனுக்கு குடிசை ஒன்றில் சிகிச்சை தொடங்கியிருந்தது. கருத்திருமன் கிராமத்துக்குள் நுழைவதை பார்த்த வைத்தியர் அவனை பார்க்க வந்தார். எப்படி இருக்கிறது மணிமாறனின் உடல்நிலை என்றான் கருத்திருமன். அவனது குரலில் கவலை இருந்தது. நீங்கள் கவலைப்படும்படி எதுவுமில்லை. அவனது உடல்நிலை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதிகமான காயங்களினால் இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஏற்பட்ட களைப்பால் மயங்கிவிட்டான். சத்தான ஆகாரங்களை கொடுத்தால் விரைவில் இயல்பு நிலைக்கு மீண்டு விடுவான். அவனை பற்றி கவலைப்பட எதுவுமில்லை. நல்லது என்ற கருத்திருமன் சகோதரர்களின் பக்கம் பார்வையை செலுத்தினான். நண்பர்களே, வெகு தூர பிரயாணித்தால் நீங்கள் மிகவும் களைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஓய்வு தேவை. யார் அங்கே? இவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து ஓய்வெடுக்க வையுங்கள் என்று தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டான். சகோதரர்கள் இருவரும் பெரிய குடிசை ஒன்றினுள் உணவருந்து அழைத்து செல்லப்பட்டனர். இரவு விருந்தில் நாம் சந்திக்கலாம் வாலிபர்களே. நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைவே உள்ளன என்று விடை பெற்றான் கருத்திருமன். இரவு ஒரு விபரீதம் அவர்களுக்காக காத்திருந்தது. அத்தியாயம் 7. வீழ்ந்தது வீரம், வென்றது துரோகம். இரவு சூரியன் மறைந்து இருள் பூமியில் பரவத் தொடங்கியிருந்தது. பறவைகள் இரை தேடி முடித்துவிட்டு தங்களின் வசிப்பிடங்களில் முழங்கத் தொடங்கி அவற்றின் கூச்சலும் கூட அடங்கத் தொடங்கியிருந்தது. இரவில் வேட்டையாட விலங்குகள் தூக்கமில்லாத ஒரு இரவுக்கு தயாராகி கொண்டிருந்தன. சூரியன் மேற்கில் மறைந்து சந்திரன் வானில் மெல்ல எழுந்து தன்னுடைய வெண்ணிற கிரகணங்களை பூமி எங்கும் படரவிட தொடங்கியிருந்தான். அந்த மலை கிராமத்தின் குடிசைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு வெளிச்சம் மின்னிக் கொண்டிருந்தது. அங்கே இருந்த குடிசைகளிலேயே மிக பெரிதான குடிசை ஒன்றில் இரவு விருந்து நடந்து முடிந்திருந்தது. சகோதரர்களை பற்றி நன்றாக அறிந்திருந்த கருத்திருமன் தன் வசம் இருந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தி மிக சிறப்பான உணவு வகைகளை தயார் செய்தான். அவற்றை எந்த குறையும் சொல்லாமல் உண்டு முடித்தனர் சகோதரர்கள் இருவரும். சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவிவிட்டு எழுந்த ஆதித்தன், இங்கே உணவுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடுதான் போலிருக்கிறதே என்றான் கருத்திருமனை பார்த்து. வந்த விருந்தாளிகளை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த கருத்திருமன் அவனது கேள்வியால் சற்று துணுக்குற்றான். இவன் இதை எப்படி கண்டுபிடித்தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவனாக, வாலிபனே, எதை வைத்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாய்? அதிதி தேவோ பவ என்பது நம்முடைய பண்பாடு அல்லவா? அதில் ஏதாவது குறை இருக்கிறதா என்ன என்றான். குறை எதுவும் இல்லை நண்பரே. இருப்பதை கொண்டு சிறப்பாகவே எங்களை உபசரித்தீர்கள். ஆனால் நகரத்து உணவு வகைகளை விட காட்டில் கிடைக்கும் உணவு வகைகளும் வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் மாமிசமும் அதிகமாகவே எங்களுக்கு பரிமாறப்பட்டன. மலைவாழ் மக்களின் விருந்தில் இவையெல்லாம் சகஜமான விஷயங்கள். நகரத்தில் கிடைக்காத சில சுவையான பொருட்களை மலைவாழ் மக்கள் நமக்கு பரிமாறுவது புதிதான விஷயம் அல்ல. ஆனால் நகரத்தில் வாழ்ந்த நீங்கள்
அவர்களைப் போலவே பரிமாறுவதுதான் ஆச்சரியமாக உள்ளது. அதனால தான் நகரத்து உணவுகள் இங்கே கிடைப்பதில் தட்டுப்பாடு இருக்கிறதா என்று கேட்டேன் என்றான் ஆதித்தன். தங்களின் உண்மை நிலையை சொல்லாமலேயே புரிந்து கொண்டு விட்ட ஆதித்தனின் திறமையை வியந்த கருத்தருமன், நீங்கள் இருவரும் மிகுந்த புத்திசாலிகள். சொல்லாமலேயே நிலைமையை யூகித்து விட்டீர்கள். சில வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று யாராவது சொல்லியிருந்தால் நான் வாய்விட்டு சிரித்திருப்பேன். இப்படி கல்வர்களாக மாறி காடுகளில் மறைந்து வாழும் நிலை வரும் என்று நாங்கள் கனவு கூட கண்டதில்லை. உங்கள் பேச்சிலிருந்து நீங்கள் ராஜ்யத்தை இழந்துவிட்டீர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நடந்ததை முழுதாக சொன்னால்தான் அடுத்தது என்ன செய்வதென்று நாம் யோசிக்க முடியும். சொல்கிறேன், மதுராபுரி எங்களின் நாடு. எங்களின் அரசர் நரேந்திரவர்மர். அவரது ஒரே மகன்தான் மணிமாறன். நான் மதுராபுரியின் தளபதி கருத்தருமன். சிறு வயதிலேயே இளவரசன் மணிமாறன் கல்வி கற்க குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டான். எங்கள் நாடு செல்வ செழிப்பு மிக்க அமைதியான நாடு. அந்த செல்வ செழிப்பை அடையவும் அமைதியை குலைக்கவும் திட்டமிட்டான் ரத்னபுரியின் அரசன் கார்கோடன். அருகில் உள்ள சின்ன சின்ன நாடுகளை கைப்பற்றி தன் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தான். அவனுடன் நட்பு பாராட்டி கொண்டிருந்தார் மன்னர் நரேந்திரவர்மர். சில நேரங்களில் கார்கோடகனுக்கு படை அனுப்பியும் உதவி செய்து வந்தார். அருகில் உள்ள நாடுகளை பிடித்த பிறகு கடைசியாக அவன் நம் நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடும் என்று அறிவில் சிறந்த அமைச்சர்கள் சொன்னபொழுதும் மன்னர் அது செவிமடுக்கவில்லை. அடிக்கடி மதுராபுரிக்கு வருகை தந்த கார்கோடன் தனக்கு போரில் உதவி செய்த தளபதிகளுக்கு விலை மிகுந்த பரிசுகளை அள்ளித்தந்து அவர்களை தன் பக்கம் எடுத்துக்கொண்டான். மதுராபுரியை தான் கைப்பற்றினால் அவர்களுக்கு உயரிய பதவி தந்து குறுநில மன்னர்களாக மாற்றுவதாக வாக்குறுதி தந்தான். அந்த வாக்குறுதி நன்றாகவே வேலை செய்தது. எத்தனை நாட்களுக்கு அரசனுக்கு ஏவல் வேலை செய்வது? கார்கோடனுக்கு உதவி செய்தால் ஒரு பெரும் நிலப்பரப்பு அவர்களின் ஆளுகையின் கீழ் வரும். கார்கோடனுக்கு வருடந்தோறும் கப்பம் மட்டும் கட்டினால் போதும் என்று நினைத்தவர்கள் அவன் பக்கம் சாய தயாரானார்கள். இந்த விஷயம் ஒற்றர் மூலமாக அரசன் நரேந்திரவர்மனுக்கு தெரிய வந்தது. அவர் அதை துளிக்கூட நம்பவில்லை. தன் உயிர் நண்பன் தனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று அவர் நினைத்தார். தனக்கும் தன் தளபதிகளுக்கும் பரிசுகளை அள்ளித்தந்து எல்லாம் உன் உதவியால் தான் நண்பாய் என்று கட்டி தழுகுகிறவன் தன் முதுகில் குத்தமாட்டான் என்று நினைத்து அசட்டியாக இருந்தார் அவர். ஒரு சுபயோக சுபதினத்தில் மதுராபுரியின் மீது போர் முரசம் கொட்டினான் கார்கோடன். எல்லையில் அணிவகுத்து நின்றன அவன் படைகள். இந்த துரோகத்தை எதிர்பாராத மன்னர் மனதளவில் தளர்ந்து போனார். ஆனால் வீரத்தை இழந்துவிடவில்லை. போருக்கு தயாரானார். துரோகிகள் தன் முதுகுக்கு பின்னாலேயே இருப்பதை அவர் அறியவில்லை. களத்திலே வீரம் எழுந்தது. துரோகம் வென்றது. தன்னுடைய தளபதிகளையே துரோகிகளாக அணி மாறியதை மன்னர் எதிர்பார்க்கவில்லை. துரோகிகளால் மன்னர் கொல்லப்பட்டார். நாங்கள் நாட்டை இழந்தோம், அனாதையானோம். நாட்டை தனதாக்கினான் கார்கோடன். தனக்கு களத்தில் உதவிய துரோகிகளை அரசவையில் வைத்து வெட்டி கொன்றான் அவன். நரேந்திரவர்மனுக்கு துரோகம் செய்தவர்கள் நாளைக்கு எனக்கேன் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று புது வியாக்கணம் பேசினான் அவன். எப்படியோ துரோகிகள் அவர்கள் செய்த துரோகத்திற்கான பலனை அடைந்தார்கள். கார்கோடன் செய்த ஒரே நல்ல செயல் அதுதான். நரேந்திரவர்மனின் விசுவாசிகள் நாடு முழுவதும் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டனர். அவர்களின் நிலபுலன்கள் கைப்பற்றப்பட்டன. உள்நாட்டில் தன் கையை வலுப்படுத்தி கொண்ட கார்கோடன் அடுத்ததாக கண் வைத்தது இளவரசனான மணிமாறன் மீது. ஒரே வாரிசான அவனை ஒழித்துவிட்டால் தனக்கு இடையூறே இருக்காது என்று அவன் நினைத்தான். மக்களின் ஆதரவு அவனுக்கு கிடைத்தால் மதுராபுரி தன் கையை விட்டு போய்விடும் என்று நினைத்தவன் மணிமாறனின் கதையை முடிக்க ஒரு கொலையாளிகளின் படையை அனுப்பினான். இந்த விஷயத்தை அரண்மனை விசுவாசி ஒருவன் மூலமாக அறிந்து கொண்ட நான் முன்னதாக அங்கே சென்று மணிமாறனை மீட்டு வந்துவிட்டேன். அன்று இரவே குருகுலம் அந்த கொலையாளிகளால் கொளுத்தப்பட்டு விட்டது. கல்வி போதித்த குருவும் மற்ற சிறுவர்களும் தீயில் கருகி மாண்டார்கள். தீ விபத்தில் உயிர்கள் பறிப்போனதாக கதை கட்டிவிடப்பட்டது. மணிமாறனும் அந்த விபத்தில் மாண்டுவிட்டான் என்றே அனைவரும் நினைத்தனர். அவன் உயிரோடு இருப்பது யாருக்கும் தெரியாது. சிறுவர்களை தீ வைத்து கொள்ளும் அளவிற்கு கார்கோடன் கொடியவனா? ஆம், மிக கொடியவன். அப்படி ஒரு வஞ்சகனை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது என்றான் கருத்திருமன். சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 8. கருத்திருமன் கதையை தொடர்ந்து சொல்லத் தொடங்கினான். குருகுலத்திற்கு தீ வைத்து குருவையும் அவரது சிஷ்ய குழந்தைகளையும் கொன்றான் கார்கோடன். அந்த விபத்தில் இளவரசன் மணிமாறன் இறந்துவிட்டான் என்றே அனைவரும் நினைத்தனர். நான் தீ வைக்கும் முன்பாகவே அவனை அங்கிருந்து மீட்டு வந்துவிட்டது யாருக்கும் தெரியாது. வீரத்தில் சிறந்த தளபதிகளும்
அறிவில் சேர்ந்த மந்திரிகளும் இணைந்து கார்கோடன் மீது போர் தொடுக்க தயாரானார்கள். மக்களின் ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது. களத்தில் வைத்து மணிமாறன் உயிரோடு இருக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது. இளவரசன் உயிரோடு இருக்கும் செய்தி அறிந்த எங்களின் படை உத்வேகத்தோடு களம் புகுந்தது. ஆனால் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. கார்கோடனின் பிரதான தளபதி புகழேந்தியின் வியூகத்திற்கு முன்னால் எங்கள் படை நிர்மூலமானது. எங்கள் படையில் பாதியை இழந்து தப்பி வந்தோம். மீண்டும் காலம் கணியும் என்று காத்திருந்தபடி எங்கள் படைபலத்தை வலுப்படுத்தினோம். ஆனாலும் பயனில்லை. இரண்டாவது படையெடுப்பும் தோல்வியில் முடிந்தது. எங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையும் தகர்ந்தது. எங்களின் ஆதரவாளர்களை எல்லாம் கார்கோடன் விரட்டி விரட்டி வேட்டையாடத் துவங்கினான். எங்களின் ஆள்பலமும் பொருளாதார பலமும் வெகுவாக குறைந்தது. நாங்கள் கார்கோடனின் வேட்டையிலிருந்து தப்ப நகரங்களை விட்டு வெளியேறி இந்த காட்டுப்பகுதிகளுக்குள் தஞ்சமடைந்தோம். இங்கே கிடைக்கும் உணவுப் பொருட்கள் எங்களுக்கு போதவில்லை. பசியும் பட்டினியும் எங்களை சூழ்ந்தன. எங்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பெரும் தொகையை பரிசாக அறிவித்திருந்தான் கார்கோடன். நாங்கள் நகரத்துக்குள் நுழைந்தால் பரிசு பணத்திற்கு ஆசைப்பட்டு யாராவது எங்களை காட்டிக் கொடுத்து விடலாம் என்று பயந்து போயிருந்தோம். எங்களின் கையேறு நிலையை பார்த்த இளவரசன் மணிமாறன் மனம் பொறுக்க முடியாமல் இன்னொரு திட்டத்தை திட்டினான். கார்கோடனுக்கு இன்றைய நிலையில் எதிரிகளே இல்லை. இருக்கும் எதிரிகளும் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாது. அவனுக்கு புதிதாக ஒரு எதிரியை உருவாக்கி அவனை நிம்மதியாக ஆட்சி செய்துவிடக்கூடாது என்று நினைத்தான் மணிமாறன். அதனால் உருவாகியதுதான் கற்பனை உருவம் கழகத் தலைவன். அந்த கழகத் தலைவனாக நடித்தவனும் மணிமாறன் தான். நாடு முழுவதும் கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தி கார்கோடனுக்கு பெரும் தலைவலியாக மாறினான் மணிமாறன். யாரோ ஒரு முகமூடி அணிந்த மர்ம ஆசாமி அரசாங்க ஆட்கள் மீதும் கருவூலம் மீதும் தாக்குதல் நடத்தி பொருட்களை கொள்ளையடித்து செல்வதால் புகழேந்தியும் கார்கோடனும் அதிர்ச்சியடைந்தனர். அவனை பிடிக்க பெரும் பரிசு தொகையும் அறிவித்தனர். அரசை திக்குமுக்காட வைக்கும் கழகத் தலைவனுக்கு மக்களிடையே ஆதரவு பெருக ஆரம்பித்தது. அவனை காட்டிக் கொடுக்க யாரும் முன் வரவில்லை. அரசின் வரிப்பணம் எப்பொழுது எங்கே போகிறது என்ற விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க தொடங்கின. எல்லாமே கார்கோடனின் ஆட்சியை பிடிக்காத அதிருப்தியாளர்களின் உதவிதான். காட்டில் விறகு வெட்டி நகரத்தில் கொண்டு போய் விற்கும் ஒருவன் தான் இந்த தகவலை எங்களிடம் கொண்டு வருவான். அந்த தகவலை வைத்து பகலில் அந்த இடத்தை நாங்கள் கண்காணிப்போம். இரவில் மணிமாறன் அந்த இடத்தை கொள்ளையிடுவான். ஆனால் கார்கோடனுக்கு இந்த கழகத் தலைவன் யார், எங்கிருந்து வருகிறான், எங்கே தலைமறைவாக இருக்கிறான், அவனுடைய ஆதரவாளர்கள் யார், எப்படி அவனுக்கு அரசாங்க ரகசியங்கள் தெரிகின்றன என்ற மர்மம் மட்டும் புரியவே இல்லை. கழகத் தலைவனின் அங்க அடையாளங்கள் கூட தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் கார்கோடன். அவனுடைய வயிற்றில் பால் வார்ப்பது போல் வந்தது ஒரு செய்தி. கடைசியாக மணிமாறன் கைவரிசை காட்டிய இடத்தில் நடந்த கைகலப்பில் மணிமாறனின் அங்க அடையாளங்களை கண்டுவிட்டான் ஒரு காவலன். அந்த அடையாளம் கொண்ட நபரை பிடித்துக் கொடுத்தால் பரிசு தருவதாக அறிவித்தான் கார்கோடன். இனி மணிமாறனை ஆபத்து சூழும் என்று கணித்த நான் அவனை களவுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தினேன். இங்கே இருக்கும் உணவு பஞ்சத்தை பார்த்து மனம் கலங்கிய மணிமாறன் என் பேச்சை மீறி தனக்கு கிடைத்த தகவல் உள்ள இடத்திற்கு கிளம்பி போய்விட்டான். அதன் பிறகுதான் உணர்வற்ற நிலையில் அவனை நீங்கள் இருவரும் மீட்டு வந்தீர்கள். அதன் பிறகு நடந்தவை உங்களுக்கே தெரியும் என்று கதையை முடித்தான் கருத்திருமன். பிறகு நடந்ததை நான் சொல்கிறேன். கொள்ளையிட சென்ற இடத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் துரோகி ஒருவனிடம் அகப்பட்டு மயங்கி விழுந்து விட்டான் மணிமாறன். அவனது கை கால்களை கட்டி போட்டுவிட்டு அவனது நகைகளை களவாடிய அந்த துரோகி கார்கோடனின் ஆட்களை தேடி நகரத்திற்கு வந்து கொண்டிருந்தான். மணிமாறனை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பெரும் தொகையை பரிசாக பெற வேண்டும் என்பது அவனது திட்டம். எங்களை அவன் அரசாங்க வீரர்கள் என்று தவறாக நினைத்ததுதான் மணிமாறனின் அதிர்ஷ்டம். அவனது உளறல்களிலிருந்து ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று உணர்ந்த நாங்கள் மணிமாறனை மீட்டோம். அந்த துரோகி எங்களை ஏமாற்றிவிட்டு நகைகளுடன் ஓடிவிட்டான். நல்ல காரியம் செய்தீர்கள். நீங்கள் வராவிட்டால் மணிமாறனின் நிலை கவலைக்கிடமாகி இருக்கும். கார்கோடனிடம் மணிமாறன் அகப்பட்டிருந்தால் அவனது உயிர் பறவை உடலை விட்டு பறந்திருக்கும் என்றான் கருத்திருமன். அது இருக்கட்டும். 2 முறை போர் தொடுத்து 2 முறையும் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்தீர்களா? வேறு என்ன, அந்த புகழேந்தியின் வியூகமும் வீரமும் தான். எதிரியை புகழ்கின்றீர்களே, அவன் அதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறான். உங்களின் பலவீனம்? அதை அறிய முடியவில்லை. களத்தில் முழுமூச்சாக சிறப்பாக போராடியது போலத்தான் தோன்றுகிறது. ஆனாலும் தோற்கிறோம் என்றான் குழப்பத்துடன் கருத்தருமன். ஏன் தோற்கிறோம் என்ற காரணத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாளை நாங்கள் இருவரும்
மதுராபுரிக்குள் நுழையப் போகிறோம். அங்கே உங்கள் தோல்விக்கான காரணம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆபத்தான செயல். சிங்கத்தின் குகைக்குள் நுழைவதற்கு ஒப்பானது கார்கோடனின் ஆளுகைக்கு உட்பட்ட இடத்திற்குள் நுழைவது. கவலைப்படாதீர்கள், ஆபத்தை சந்திப்பது எங்களுக்கு புதிதல்ல என்று புன்னகைத்தான் ஆதித்தன். எங்களால் கண்டுபிடிக்க முடியாததை நீங்களாவது கண்டுபிடியுங்கள் என்றான் கருத்திருமன். அதே நேர வெளியே சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அங்கே என்ன சத்தம் என்றான் கருத்திருமன். நாகர்களில் ஒருவன் நாம் குடிசைக்கு தீ வைக்க முயன்று பிடிபட்டிருக்கிறான் என்றது ஒரு குரல். அவனை இங்கே இழுத்து வாருங்கள். சற்று நேரத்தில் கும்பல் ஒன்று மலைவாசி ஒருவனை இழுத்து வந்தது. யார் நீ என்றான் கருத்திருமன். பதில் பேசாது நின்றவனின் பார்வையில் வெறுப்பு நிறைந்திருந்தது. அத்தியாயம் 9. இரவின் அமைதியை கிழித்துக்கொண்டு ஒலித்தது ஒரு குரல். நம் இருப்பிடத்திற்குள் நாகர்களில் ஒருவன் புகுந்துவிட்டான். நம் கிராமத்திற்கு தீ வைக்கவும் துணிந்துவிட்டான். அதிர்ஷ்டம் நம் பக்கமாக இருந்ததால் அவனை தீப்பந்தத்துடன் நம் ஆட்கள் மடக்கி பிடித்து விட்டார்கள். இவனது நுழைவை நாம் கவனிக்காமல் விட்டிருந்தால் இரவில் பற்றி எறியும் குடிசைகளுடன் சேர்ந்து நாமும் எரிந்து சாம்பலாகி இருப்போம். நல்ல வேளையாக கடவுள் நம்மை காப்பாற்றிவிட்டார். கருத்திருமனின் புருவங்கள் கோபத்தில் உயர்ந்தன. அவனது முகத்தில் சொல்ல முடியாத கருமையும் கடுமையும் படர்ந்தது. அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்றான் உரத்த குரலில். தீப்பந்தங்களின் மெல்லிய வெளிச்சத்தின் நடுவே அவன் இழுத்து வரப்பட்டான். அவனது கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு இருந்தன. கருத்திருமன் ஆட்கள் தாக்கியதில் அவன் காயமடைந்திருந்தான். அவன் முகத்தில் இரத்த காயம் இருந்தது தெளிவாக தெரிந்தது. அவனது கண்களில் பகையும் வெறுப்புணர்வும் நிரம்பி காணப்பட்டது. அவன் முகத்தில் தான் செய்ய வந்த காரியத்தை செய்ய முடியாமல் போய்விட்ட ஆற்றாமை உணர்வு அப்பட்டமாக தெரிந்தது. யார் நீ? நாகர்களில் ஒருவனா நீ என்றான் கருத்திருமன் அச்சுறுத்தும் குரலில். அவனது குரலை கண்டு கொள்ளாமல் நின்றான் அவன். தலைவர் கேள்வி கேட்கிறார், பதில் சொல் என்றான் ஒருவன். அவன் அலட்சியமாக வாயிலிருந்த எச்சிலை இரத்தத்துடன் தரையில் துப்பிவிட்டு அசையாமல் மரம் போல் நின்றான். என்ன திமிர் இவனுக்கு? எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் கல்லூலி மங்கனை போல் நிற்கிறான். இவனுக்கு வேறு வகையான வைத்தியமுறைதான் தேவை. கருத்திருமன் தன் இடையில் தொங்கிய வாளை உருவினான். இவனை எப்படி பேச வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்ற கருத்திருமன் தன் வாளை அவனது இடது காதின் மேல் வைத்தான். என் கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்தால் உன் காது துண்டிக்கப்படும் என்றான் கருத்திருமன். இதுவரை நடப்பதை எதுவும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் சகோதரர்கள் இருவரும். காரியம் மெல்லிமீறி போய்க் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த ஆதித்தன், பொறுங்கள், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று யாராவது விளக்கமாக சொல்ல முடியுமா? எங்களுக்கு இங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை என்றான். இவன் எங்களின் எதிரிகளில் ஒருவன். நாகர்கள் என்று சொன்னீர்களே? ஆமாம், இவன் அவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவன். நாங்கள் இங்கே வசிப்பதை விரும்பாமல் எங்களை விரட்ட நினைப்பவர்கள். யார் இந்த நாகர்கள் என்றான் ஆதித்தன். அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்தவன் இப்பொழுது வாயை திறந்தான். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். இந்த மண் எங்களுடையது. இவர்கள் எங்கள் மண்ணில் புகுந்து கொண்டு விட்ட வந்தேரிகள். இவர்கள் இங்கே வந்த பிறகுதான் எங்களின் உணவு நீர் எல்லாவற்றுக்கும் இடையூறும் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. எங்கள் வேட்டை விலங்குகளை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை என்றான் அவன். கூறி அறிவுப்படுத்த ஆதித்தனுக்கு பிரச்சனையின் விஸ்வரூபம் உடனடியாக புரிந்துவிட்டது. நாகர்களின் காட்டில் கருத்திருமனின் ஆட்கள் தங்கிய பிறகு அவர்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு உணவு நீர் இவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. இயற்கையில் ஏராளமாக கிடைத்தவற்றை உண்டு கழித்து கொண்டிருந்த நாகர்கள் இப்பொழுது போட்டிக்கு ஆட்கள் வந்துவிட்டதால் கடும் போட்டிக்கு ஆளானார்கள். உணவுப் பொருட்களிலும் வேட்டை பொருட்களிலும் ஏற்பட்ட போட்டி ஒருவரை ஒருவர் எதிரிகளாகிவிட்டதை அவன் உணர்ந்து கொண்டான். நண்பா, உன் பெயர் என்ன? அதிதி. அதிதி, இவர்களை பார்த்து பயப்படாதே. இவர்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். உங்கள் இருவரின் பிரச்சனையும் ஒன்றுதான் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் இங்கே வந்த பிறகுதான் எங்களுக்கு பிரச்சனைகள் துவங்கின. இவர்கள் இங்கு இருக்கும் வரை எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால தான் அவர்களின் குடிசைகளுக்கு தீ வைக்க முனைந்தேன். இந்த தீ வைக்கும் சம்பவத்தை நீயாக செய்தாயா, இல்லை உன் இனத்தவர்களின் சம்மதத்துடன் செய்தாயா? இது என் சொந்த முடிவு. இதில் என் இனத்தவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. சொல்லப்போனால் என் திட்டம் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. உணவுக்காக ஒருவரை ஒருவர் கொல்ல துணிந்து விட்டீர்கள். அதிதி தேவோ பவ என்பார்கள். விருந்தாளி தெய்வத்திற்கு நிகரானவன் என்று இதற்கு பொருள்.
அதிதி என்ற பெயரை வைத்துள்ள நீயே இப்படி ஒரு கேவலமான வேலையில் ஈடுபட்டிருப்பது எனக்கு வியப்பை தருகிறது. உன் எதிரிகளை நீ கொல்ல தீர்மானம் செய்தது சரிதான். இந்த குழந்தைகளும் பெண்களும் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் ஒன்றும் அறியாத அப்பாவிகளாயிற்றே. உன் திட்டம் இடறி இருந்தால் அவர்களும் அல்லவா தீக்கு பலியாகி இருப்பார்கள். ஆதித்தனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டான் அவன். கருத்திருமன், உங்கள் வாளை கீழே இறக்குங்கள். இந்த பிரச்சனையை நான் பேசி தீர்த்து வைக்கிறேன் என்றான் ஆதித்தன். கருத்திருமன் தன் வாளை உரையில் இட்டான். அதிதி அலட்சியமாக சிரித்தான். ஏற்கனவே இவர்களிடம் பலமுறை பேசியாகிவிட்டது. எதுவும் பலன் தரவில்லை. இப்பொழுது நீங்கள் வந்து பேசுவதாக கூறுகிறீர்கள். நீங்கள் யார்? புதியவர்களான உங்களை நம்பி நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவது? உங்கள் பேச்சிற்கு இவர்கள் கட்டுப்படுவார்கள் என்ற உறுதி எனக்கு இல்லை என்றான். நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு என் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர வேறு வழி இல்லை. நான் சொல்வதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். சரி, நீங்கள் சொல்வதை நான் நம்புகிறேன். இன்று இரவு நீ எங்களுடனே தங்கலாம். உன்னை தனியாக அடைத்து வைத்தால் கோபம் கொண்ட கருத்திருமனின் ஆட்களால் உன் உயிருக்கு ஊறு விளைவித்து விடலாம். அது உங்கள் இருவரிடையே இருக்கும் பகையை அதிகரித்துவிடும். நீ எங்களுடன் இருப்பதே அனைவருக்கும் நல்லது. கருத்திருமரே, இவன் இன்று இரவு எங்களுடன் தங்கட்டும். நாளை காலை நான் இவனுடன் சென்று இவனது தலைவனை சந்தித்து சமாதான பேச்சு நடத்தப் போகிறேன். தொலைவில் உள்ள எதிரியை பிறகு பார்த்துக் கொள்வோம். அருகில் உள்ள எதிரியை முதலில் நண்பனாக்கும் வேலையை பார்ப்போம் என்றான். முதலில் இவனது காயத்திற்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் அறிஞயன். அப்படியே இரவு உணவும் என்றான் அதிதி. பசிதான் உலகை இயக்கும் சக்தி என்று சிரித்தான் ஆதித்தன். வெளியே இருள் கவிழ்ந்து கொண்டிருந்தது. 2ஆம் சாமம் ஆரம்பமானது. அத்தியாயம் 10. பத்திரன் உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான். அவனது கிராமம் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கி கிடந்தது. நடக்கும் எல்லா விஷயங்களையும் கிராம தலைவரான பத்திரன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அந்த மலை கிராமம் தூக்கத்தில் மூழ்கி கிடந்தது. தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த பத்திரன் தன் குடிசையை விட்டு வெளியே வந்தான். வெளியே வெள்ளை நிலாவின் ஒளி காட்டை நனைத்துக் கொண்டிருந்தது. சில்வண்டிகளின் ரீங்கார ஒளி விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. கொடிய மிருகங்களின் ஓலம் தொலைதூரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது. பத்திரன் கைகளை பின்புறமாக கட்டிக்கொண்டு சிந்தனை வயப்பட்டவனாக நடைபயில தொடங்கினான். அவனது சிந்தனை முழுக்க நிறைந்து கிடந்தான் அதிதி. பத்திரனின் உயிர் தோழன், அவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவன். நகரத்து மனிதர்கள் காட்டுக்குள் வந்த பின்பு பத்திரனின் ஆட்களுக்கு புது புது பிரச்சனைகள் வர தொடங்கிவிட்டன. அதில் முக்கியமானது உணவு பிரச்சனை. இருவருமே உணவு தேவைக்காக வனவிலங்குகளை வேட்டையாட தொடங்கியதால் அவற்றின் எண்ணிக்கை சடசடவென்று குறைய ஆரம்பித்திருந்தது. அவர்களை இங்கிருந்து விரட்டினால் மட்டுமே உணவு பஞ்சத்தை சமாளிக்க முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டிருந்தது. தன்னையே நம்பியிருக்கும் தன் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கிராம தலைவனாக அவனுக்கு இருந்தது. அவனது எந்த யோசனையையும் அறிவுரைகளையும் புதிதாக அந்த காட்டுக்குள் வந்த நகர மனிதர்கள் துளியும் கேட்பதாக இல்லை. அவனது அறிவுரைகளை ஏற்று நடப்பதாக வாய்மொழியாக கூறினாலும் அதில் ஒன்றை கூட அவர்கள் செயலில் காட்டுவதாக தெரியவில்லை. தன்னையும் தன் கூட்டத்தையும் அவர்கள் மதிப்பதில்லை என்பதால் சமீப நாட்களாக அவன் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை கூட விட்டுவிட்டான். அவர்கள் யார்? எதற்காக காட்டுக்குள் வசிக்கிறார்கள்? அவர்களின் நோக்கம் என்ன என்ற எந்த விஷயத்தையும் அவர்கள் பத்ரனிடம் மூச்சு விட்டதில்லை. அதனால் அவர்களை பற்றிய எந்த விஷயங்களும் அவனுக்கு தெரியவில்லை. நேற்று மதியம் வரை அவனுடைய சுற்றித்திருந்த அதிதி மாலை நெருங்கும் நேரத்தில் காணாமல் போய்விட்டான். அவன் விலங்குகளை வேட்டையாடவோ இல்லை தேன் சேகரிக்கவோ போயிருப்பான் என்று கிராமமும் பத்திரனும் முதலில் நினைத்தார்கள். காட்டில் எங்கே வேட்டையாட சென்றாலும் சூரியன் மறை முன்பாக கிராமத்துக்கு திரும்ப வந்துவிட வேண்டும் என்பது அந்த கிராமத்தின் எழுதப்படாத வாய்மொழி சட்டம். சூரியன் மறைந்து சற்று நேரம் கழித்து கூட வேட்டையர்கள் தாமதமாக கிராமத்தை வந்தடைந்து விடுவதும் உண்டு. பொதுவாகவே அவனது கிராமத்தை சார்ந்த வேட்டையர்கள் சிறு சிறு குழுவாக பிரிந்துதான் வேட்டைக்கு கிளம்புவார்கள். காட்டுப்பன்றிகளை வேட்டையாடும் பொழுது சத்தம் எழுப்பி அவற்றை பயமுறுத்தவும் துரத்தி செல்லவும் ஆட்கள் தேவை. வேட்டையில் பிடிபட்டு கொல்லப்படும் விலங்குகளின் கனமான உடல்களை கிராமம் வரை தூக்கி செல்லவும் ஆட்கள் தேவை என்பதால் வேட்டையாடப்படும் விலங்குகளை பொறுத்து வேட்டையாட்களின் எண்ணிக்கை கூடும் அல்லது குறையும். அன்று மாலை கிராமத்துக்கு திரும்பிய எந்த குழுவிலும் அதிதி இடம்பெறவில்லை. வேட்டைக்கு அவனை யாரும் அழைத்து செல்லவில்லை. அவனும் வேட்டைக்கு யாரையும் அழைத்து சென்றது போலவும் தெரியவில்லை. அன்றைய இரவு உணவை அனைவரும் பகிர்ந்து உண்ட பொழுது அதிதி மட்டும் இன்னமும் கிராமத்துக்கு திரும்பவில்லை என்பதை கவனித்து உறுதி செய்து கொண்டான் அவன். வேட்டையாட சென்ற இடத்தில் ஏதாவது காயம்பட்டு நடக்க இயலாமல் விழுந்து கிடக்கிறானா என்று கூட அவன் நினைத்தான். உடனடியாக அவனை தேடி கிளம்ப தன் ஆட்களுக்கு ஆணையிட்டான் அவன். இரவு உணவுக்கு பிறகு
நிம்மதியாக தூங்கலாம் என்று நினைத்த அவன் ஆட்கள் சுனகத்துடனே எழுந்தார்கள். அவர்களின் தயக்கத்தை கவனித்த கிராம பெரியவர் ஒருவர், பத்ரா, இந்த இரவு நேரத்தில் நாம் அதிதியை தேடி கிளம்புவது ஆபத்து. இந்த அடர்ந்த காட்டில் அவன் எங்கே இருக்கிறான் என்று நமக்கு உறுதியாக தெரியாது. மேலும் இரவில் தான் கொடிய மிருகங்கள் இறை தேடி வேட்டைக்கு கிளம்பும். அவற்றிற்கு அதிதியை தேடி கிளம்பும் நம் ஆட்கள் இரையாகும் அபாயம் இருக்கிறது. எதையும் யோசித்து முடிவு செய் என்றார். கிராமம் மொத்தமும் பெரியவருக்கு ஆதரவாக பேசத் தொடங்கியதை மௌனமாக கவனித்தான் பத்ரன். தாத்தா, நீங்கள் சொல்வதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவனை மீட்டு வருவதில் ஆபத்து இருப்பதை நான் மறுக்கவில்லை. அதனால் நாம் அவனை ஆபத்தின் கரங்களில் விட்டு வைக்க முடியுமா? அதிதி இந்த காட்டின் எல்லா பாதைகளையும் இன்றிடுக்குகளையும் நன்றாக அறிந்தவன். குறிப்பாக இந்த காட்டில் வாழும் விலங்குகளின் குணவியல்புகளை நன்றாக அறிந்தவன். அவற்றிடமிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்ற மார்க்கங்களையும் அறிந்தவன். இன்றைய ஒரு இரவை அவன் கழிப்பது பெரிய விஷயமல்ல. காட்டெருமை வேட்டைக்கு சென்ற நீயும் உன் கூட்டாளிகளும் அவற்றை சுமந்து வர முடியாமல் மலைக்குகையில் தங்கியிருந்து மறுநாள் காலையில் கிராமத்தை வந்தடையவில்லையா? அப்பொழுது கிராம தலைவராக இருந்த உன் தந்தை பொறுமையாக உன் குழுவின் வருகைக்காக காத்திருக்கவில்லையா? உன் தந்தை காட்டிய வழியில் நடப்பதுதான் நம் அனைவருக்கும் நல்லது. தாத்தா, நீங்கள் சொல்வதும் சரிதான். அதிதி மிக சிறந்த வேட்டைக்காரன். இந்த அடர்ந்த காட்டின் அத்தனை சூட்சமங்களும் அறிந்தவன். இந்த காட்டில் ஒரு இரவை கழிப்பது அவனுக்கு எளிதான விஷயம்தான். நாளை காலை வரை நாம் அவனுக்காக காத்திருப்போம். அப்பொழுதும் அவன் திரும்பி வரவில்லை என்றால் நம் ஆட்கள் சிறு சிறு குழுவாக பிரிந்து காட்டின் 4 திசைகளிலும் தேடி அவனை கண்டுபிடிக்கட்டும். நல்ல யோசனை, நாம் இதே பின்பற்றுவோம் என்றது மொத்த கிராமமும். ஒரு பிரச்சனைக்கு தீர்மானமாக ஒரு முடிவை எடுத்துவிட்ட திருப்தியில் மொத்த கூட்டமும் அங்கிருந்து கலைந்து அவரவர் குடிசைக்கு திரும்பியது. ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்ட தன் கிராமத்தை பார்த்தபடி குடிசை வாசலில் உட்கார்ந்திருந்தான் அவன். அன்பு நண்பா, எங்கே போனாய் என்னிடம் சொல்லாமல்? தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்த பத்ரன் அப்படியே கீழே விழுந்து உறங்கி போனான். சூரியனின் வெம்மையான கதிர்கள் அவனை தீண்டிய பொழுதுதான் மீண்டும் கண் விழித்தான். அவன் கண் விழித்ததும் தன் எதிரே இருந்தவனை பார்த்து, அதிதி வந்துவிட்டானா என்று வினவினான். இல்லை, இன்னும் வரவில்லை என்றான் அவன். கிராமத்தை கூட்டுங்கள், நாம் அதிதியை தேடி உடனே கிளம்ப வேண்டும் என்றான் பத்ரன். அதற்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் என்று கையை நீட்டினான் அவன். அங்கே அடையாளம் தெரியாத இருவருடன் வந்து கொண்டிருந்தான் அதிதி. அத்தியாயம் 11. ஆதித்தனும் அர்ஞேயனும் அதிகாலையிலேயே அதிதியுடன் மலை கிராமத்திலிருந்து கிளம்பிவிட்டனர். கிராமம் இன்னும் உறக்கத்திலிருந்து முழுதாக விழுத்தி எழவில்லை. கருத்திருமன் மட்டும் தன் ஆட்கள் சிலரோடு அவர்களை வழியனுப்பி வைத்தான். வெற்றியோடு திரும்பி வாருங்கள் என்ற கருத்திருமனை பார்த்து புன்னகைத்த ஆதித்தன், எல்லோருக்குமான நல்ல செய்தியோடு திரும்ப வருகிறேன். இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் குதிரைகளோடு பயணிக்க இயலாது. அதனால் என் குதிரையையும் என் அண்ணனின் குதிரையையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல செய்தியோடு விரைவில் திரும்ப வருகிறோம் என்றான். அவன் பேச்சை ஆமோதிப்பது போல் தலையை ஆட்டினான் கருத்திருமன். மூவரும் அவனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினார்கள். கல்லிலும் முள்ளிலும் புதர் பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் அவர்களின் பயணம் தொடங்கியது. போகும் வழியில் அதிதி இரு குழுக்களிடையே அடிக்கடி உணவிற்காக ஏற்படும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் விவரித்தபடியே வந்தான். அவன் சொல்வதை சகோதரர்கள் இருவரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் விரைவான நடையின் மூலமாக அதியின் கிராமத்தை வெகு சீக்கிரமாகவே நெருங்கிவிட்டனர். யாரோ 2 அடையாளம் தெரியாத அந்நியர்களுடன் அதிதி வருவதை முதலில் பார்த்தவன், அங்கே பாருங்கள் என்று கையை நீட்டி காட்டினான். அவன் கை காட்டி திசையில் பார்த்த பத்ரனின் முகம் மலர்ந்தது. இரவு முழுவதும் காணாமல் போயிருந்த தன் ஆரோக்கிய நண்பன் உயிருக்கு எந்த ஊரும் நேராமல் பத்திரமாக உயிரோடு வந்து சேர்ந்தானே என்ற மகிழ்ச்சி அவனது உள்ளத்தில் எழுந்தது. அருகில் நெருங்கி வந்து கொண்டிருந்த அதிதியின் முகத்தில் இருந்த இரத்த காயங்கள் அவனது கூரிய விழிகளில் தென்பட்டுவிட்டன. உடனே தன் வில்லையும் அம்பையும் எடுத்தவன் மூவர் நடந்து வரும் பாதையின் குறுக்காக ஒரு அம்பை செலுத்தினான். காற்றை கிழித்துக்கொண்டு பறந்த அம்பு ஆதித்தன் அடுத்ததாக காலடி வைக்க இருந்த இடத்தில் குத்திட்டு நின்றது. அம்பை பார்த்த ஆதித்தன் நிமிர்ந்து அதை எய்தவனை பார்த்தான். அந்த அந்நியர்கள் அங்கே நிற்கட்டும், அதிதி நீ மட்டும் இங்கே வா என்றான் பத்ரன். கவலைப்படாதே பத்ரா, இவர்கள் நம் எதிரிகள் அல்ல. நம் எதிரிகளின் சார்பாக நம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கும் சமாதான தூதுவர்கள் என்றான் அதிதி. அவர்களிடம் பேச நமக்கு எதுவும் இல்லையே என்றான் பத்ரன். அவனது குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது. பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றால், நண்பரே, நாம் ஏன் உன் நண்பன் இரவு நேரத்தில் எங்கள் கிராமத்து வீடுகளுக்கு தீ வைக்க வந்தான் என்பதை பற்றி பேசுவோமா என்றான் அர்ஞேயன். அவனது முகத்தில் இருக்கும் இரத்த காயங்கள் அவனது செயலுக்கு கிடைத்த பரிசு.
பத்ரனுக்கு இரவு முழுவதும் ஏன் அதிதி கிராமத்திற்கு திரும்ப வரவில்லை என்று இப்பொழுதுதான் புரிந்தது. அதிதி, இவர்கள் சொல்வது உண்மைதானா? ஆம், அவர்கள் சொல்வது உண்மைதான். பசி பட்னியோடு இன்னும் எத்தனை நாட்களை நகர்த்துவது? அதனால தான் அவர்களின் குடிசைகளுக்கு தீ வைக்க கிளம்பினேன். இதை உன்னிடம் சொன்னால் நீ தடுத்து விடுவாயோ என்ற பயத்தில் உன்னிடம் கூட சொல்லாமல் சென்று விட்டேன். அதற்காக என்னை மன்னித்து விடு பத்ரா என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில் அதிதி. முட்டாள்தனமான காரியத்தை செய்திருக்கிறாய். இதை நான் அனுமதித்திருக்கவே மாட்டேன். அதனால தான் உன்னிடம் அதை சொல்லாமல் சென்றேன். அந்த கிராமத்திற்கு தீ வைக்க சென்றேன். அதில் தோல்வியடைந்து பிடிபட்டேன். அங்கே இருந்த இந்த அந்நியர்கள் இதில் தலையிட்டு தீர்வை தருவதாக சொன்னார்கள். அதனால் இங்கே அழைத்து வந்தேன். இவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு கூறினால் அதை அவர்கள் ஏற்று நடப்பார்களா? அதற்கான உத்தரவாதம் ஏதாவது இருக்கிறதா இவர்களிடம் என்றான் பத்ரன். அதிதி சகோதரர்கள் இருவரையும் பார்த்தான். இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்பதைப் போல் இருந்தது அவனது பார்வை. ஆதித்தன் தன் தொண்டையை கணித்துக்கொண்டு பேசத் தொடங்கினான். நண்பரே, உமது ஐயம் நியாயமானது. எனது நண்பர்களின் இருப்பு உமக்கு தொந்தரவாக இருப்பதை நான் அறிவேன். அவர்களும் எங்களின் உதவி தேவைப்படும் கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால் நான் சொல்லும் தீர்வை ஏற்று நடப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. எங்கள் வாக்குறுதியை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். உங்களுக்கும் எங்களை நம்புவதை தவிர வேறு வழியில்லை. நிலைமையை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். புரிகிறது, உள்ளே வாருங்கள் என்று ஆயுதங்களை தாழ்த்தி அவர்களை உள்ளே அனுமதித்தான் பத்ரன். கிராமத்தினுள் நுழைந்த ஆதித்தனும் அறிஞனும் தங்களை சுற்றி நின்ற ஆயுதம் தாங்கிய வீரர்களை ஏற இறங்க ஒருமுறை பார்த்தனர். பத்ரா, இங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவது நாம் மூவர் மட்டும் தானே. இவர்கள் எதற்காக இங்கே நிற்கிறார்கள்? எங்களால் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று நினைக்கிறார்களா என்ற அறிஞன் ஆதித்தனை நோக்கி கண்ணை காட்டினான். அவனது பார்வையின் பொருளை புரிந்து கொண்டு விட்ட ஆதித்தன் தன் இடையில் தொங்கிய வாளை உருவி பத்ரனிடம் நீட்டினான். அறிஞனும் தன் வாளை அவனிடம் ஒப்படைத்தான். பேச்சுவார்த்தைக்கு தேவையான ஆயுதங்கள் புத்திசாலித்தனமும் நாவண்ணமும் தான். அவை இருக்கும் இடத்தில் ஆயுதங்களுக்கு இடமே இல்லை. உங்கள் அமைதியையும் பக்குவத்தையும் பாராட்டுகிறேன். இந்த பேச்சுவார்த்தையில் நான் எடுக்கும் எந்த முடிவையும் என் ஆட்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அனைவரும் இங்கிருந்து கலைந்து சென்று அவரவர் வேலையை பாருங்கள் என்று தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான் பத்ரன். அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வெவ்வேறு வேலைகளை செய்வது போல் போக்கு காட்டினாலும் அனைவரின் கவனமும் தங்கள் மேல் இருப்பதை சகோதரர்கள் உணர்ந்து கொண்டனர். நாங்கள் நாகர்கள். பாம்புகளை பிடிப்பதும் தேனெடுப்பதும் விலங்குகளை வேட்டையாடுவதும் எங்கள் தொழில். உங்களுக்கு இடையூறு செய்பவர்கள் யார் என்று தெரியுமா? யார் அவர்கள் என்றான் பத்ரன். அவர்கள் மதுராபுரியின் முன்னாள் ஆட்சியாளர்கள். இளவரசன் மணிமாறன் தலைமையில் இங்கே தலைமறைவாக பதுங்கி கிடக்கிறார்கள். கருத்திருமன் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். இந்த காட்டில் பதுங்கி கிடந்து இழந்த நாட்டை எப்படி மீட்கப் போகிறார்கள்? அதற்குத்தான் 2 முறை போர் தொடுத்தார்கள், தோற்றார்கள். இப்பொழுது எங்கள் உதவியை நாடியிருக்கிறார்கள். கார்கோடன் இவர்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த காட்டை விட பாதுகாப்பான இடம் இப்பொழுதைக்கு வேறு இல்லை. நான் என் கார்கோடனிடம் இவர்களை காட்டிக் கொடுத்து என் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை தேடிக்கொள்ளக்கூடாது என்றான் குரூர சிரிப்புடன் பத்ரன். பேச்சுவார்த்தை தவறான திசைக்கு செல்வதை இருவரும் உணர்ந்து கொண்டனர். அத்தியாயம் 12. பத்ரனின் ஏறுமாறான யோசனையால் தாங்கள் வந்த நோக்கம் மொத்தமும் பாழாவதை உணர்ந்த அறிஞன், நீங்கள் கார்கோடனிடம் சென்று உண்மையை கூறுவதால் உங்களுக்கு நன்மை விளையும் என்று நினைக்கிறீர்களா என்றான். கார்கோடனுக்கு இவர்கள் தேவை, எங்களுக்கோ இவர்கள் தேவையில்லாத உபத்திரவும். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையில் நாங்கள் இருவரும் ஒரே பக்கம்தான் இருக்கிறோம். இவர்களை காட்டிக் கொடுத்ததற்காக கார்கோடன் எங்களுக்கு பரிசுகளும் பதவிகளும் தரக்கூட முன்வரக்கூடும் என்றான் பத்ரன். அவனுக்கு இந்த காட்டிக் கொடுக்கும் யோசனை மிகவும் பிடித்திருந்தது. தவறான கணிப்பு. இத்தனை வருடங்களாக அவர்கள் காட்டில் மறந்து வாழ இருப்பிடமும் உணவும் கொடுத்து ஆதரித்தவன் நீ. இப்பொழுது அவர்களால் கிடைக்கும் ஆதாயம் குறைய தொடங்கிவிட்டதால் நீ அவர்களை காட்டிக் கொடுத்து விட்டாய் என்றுதான் அவன் நினைப்பான். உன்னை முழுமையாக நம்ப அவனுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை. அவர்களை பிடித்து தண்டித்ததும் அடுத்தது உங்களை தண்டிக்கவே நினைப்பான். நீங்கள் கூறுவதும் சரிதான். அப்படி ஒரு கோணம் இருப்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. இப்படியான யோசனை எனக்கு அபாயத்தை விளைவிக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. என்ன நடக்கும் என்று உறுதியாக தெரியாத நிலையில் முடிவெடுப்பதை விட பேசாமல் நாங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலாம். நாங்கள் சொல்வது உத்தரவாதமான வழிமுறை. முதலில் உங்கள் ஆலோசனையை கூறுங்கள். அது எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா என்று நான் யோசிக்கிறேன். தாராளமாக. கார்கோடனை ஆட்சியிலிருந்து அகற்றி மணிமாறனை அரசனாக்கவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்படி கார்கோடனை அகற்றிவிட்டு மணிமாறன் அரசனாகிவிட்டால் அவனும் அவனது கூட்டமும்
இப்படி இந்த காட்டில் மறந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. அவனது ஆட்கள் இந்த மலை கிராமத்தை விட்டு பழையபடி நகரத்திற்கே சென்று விடுவார்கள். இந்த காடும் பழையபடி உங்கள் வசமாகிவிடும். நல்ல யோசனைதான். இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்து எங்களின் இன்னல்கள் தீர்வது? கவலைப்படாதே. இன்றிலிருந்து 3 பௌர்ணமிகள் வரை எங்கள் கிராமத்து ஆட்கள் வேட்டையில் ஈடுபட மாட்டார்கள். 4வது பௌர்ணமியின் பொழுது எங்கள் ஆட்கள் கிராமத்தை காலி செய்துவிட்டு நகரத்திற்கு சென்றிருப்பார்கள். 3 மாதங்கள் எங்களை பொறுமையாக இருக்க சொல்கிறீர்கள். இதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுவரை உங்கள் ஆட்கள் உணவிற்கு என்ன செய்வார்கள்? அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறி மறுபடியும் வேட்டையில் ஈடுபட்டால் நாம் பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உன் கவலை எனக்கு புரிகிறது. நான் கொடுக்கும் இந்த வாக்குறுதியை மீற அவர்கள் துணிய மாட்டார்கள். அப்படி துணிந்துவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாமல் எங்கள் வழியில் சென்று விடுவோம் என்பதை கருத்திருமன் நன்றாக அறிவான். சரி, நீங்கள் இருவரும் வாக்குறுதி தருவது போல் அவர்கள் எந்த வேட்டையிலும் ஈடுபடாமல் எங்கள் உணவு வேட்டையில் தலையிடாமல் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். அந்த 3 மாத காலத்திற்கு அவர்கள் உணவிற்கு என்ன செய்வார்கள்? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது வாக்குறுதி கொடுத்த நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய விஷயம். அந்த 3 மாத காலத்தை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். சரி, நீங்கள் இருவரும் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். 3 மாத காலத்திற்கு மேலும் அவர்கள் இங்கே தங்கியிருந்தால் நான் என் பாணியில் அவர்களின் கணக்கை முடித்து விடுவேன் என்ற பத்ரன் அருகே நின்ற அதிதியை பார்த்தான். இரவு நேரத்தில் குடிசைகளுக்கு தீ வைத்து விடுவேன் என்பதை சொல்லாமல் சொல்கிறாய், அப்படித்தானே என்றான் அறிஞயன். நீங்கள் இருவரும் மிகுந்த புத்திசாலிகள். சூழ்நிலையை சட்டென்று புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் இருவரிடையே ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்தை பரஸ்பரம் இருவருமே மதித்து நடக்க வேண்டும். இதை யார் மீறினாலும் ஒப்பந்தம் செல்லாததாகிவிடும். யாரும் யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை. புரிகிறதா என்றான் பத்ரன். எங்கள் தரப்பில் எந்த தப்பும் நடக்காது. உன் பக்கம் எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள்வது உன் பொறுப்பு என்றான் ஆதித்தன். நல்லது, இப்பொழுது நீங்கள் இருவரும் இங்கிருந்து கிளம்பலாம் என்ற பத்ரன் தன் கைகளை தட்டினான். வந்து நின்றவனிடம், யார் அங்கே? இவர்களிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களை திரும்ப கொடுங்கள். அவர்கள் இங்கிருந்து கிளம்பட்டும் என்று உத்தரவிட்டான். கிராமத்து இளைஞர்கள் பாதுகாத்து வைத்திருந்த இருவரின் ஆயுதங்களும் திரும்ப இருவரிடமும் ஒப்படைக்கப்பட்டன. இருவரும் ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு நாங்கள் வருகிறோம் என்று விடை பெற்றனர். இருவரும் வாளை பழையபடி இடுப்பில் அணிந்து கொண்டனர். அவர்களின் குறுக்கே வந்து நின்ற அதிதி, நண்பர்களே, நீங்கள் இன்னும் காலை உணவை அருந்தவில்லை. எங்கள் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து கிளம்பலாமே. இங்கு வருகை தந்த யாரையும் நாங்கள் வெறும் வயிற்றோடு அனுப்பியதில்லை என்றான். உன் உபசரிப்புக்கும் அன்பிற்கும் நன்றி நண்பா. இங்கே பெரும் பிரச்சனையாக இருப்பதே உணவுதான். உன் விருந்து உபச்சாரத்தை ஏற்க எங்களுக்கு நேரமில்லை. நாங்கள் அவசரமாக இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும். பெரிதொரு நாள் நான் வயிறு முட்டை தின்பதற்காக உன் கிராமத்திற்கு கண்டிப்பாக திரும்பி வருவேன். அப்பொழுது எங்களை சிறப்பாக கவனித்தால் போதும். அப்பொழுது வெறும் பானையை காட்டிவிடாது நண்பா என்று சிரித்தான் ஆதித்தன். கண்டிப்பாக உங்களின் வருகைக்காக நான் காத்திருப்பேன் என்று இருவரையும் கட்டி தழுவி கொண்டான் அதிதி. முதலில் காயங்களுக்கு வைத்தியம் செய்து கொள் நண்பனே. நாங்கள் கட்டி அணைக்கும் பொழுது உடல் வலியால் உன் முகம் மாறுகிறது பார் என்றான் அறிஞயன். அறிஞனின் கேலி பேச்சை கேட்ட அனைவரும் நகைத்தனர். அவர்கள் சொல்வது சரிதான். அதிதி, நீ உணவு எடுத்துக்கொண்டு ஓய்விடு. நான் இவர்களை அந்த கிராமத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறேன் என்றான் பத்ரன். உமது அக்கறைக்கு நன்றி நண்பனே. நாங்கள் பயணம் செய்த காட்டு வழியை மறக்காமல் இருக்க செடிகளின் கிளைகளை போகும் திசையில் ஒடித்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். அந்த ஒடிந்த செடிகளை அடையாளம் வைத்து நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு சென்று விடுவோம். நாங்கள் கிளம்புகிறோம். மீண்டும் அமைதி நிலவும் காலத்தில் சந்திப்போம் என்ற ஆதித்தனும் அறிஞயனும் அங்கிருந்து கிளம்பினர். தன் கிராமத்தை விட்டு வெளியேறும் இருவரையும் பார்த்து கொண்டு நின்றனர் பத்ரனும் அதிதியும். அத்தியாயம் 13. தாங்கள் வந்த வழியில் இருந்த செடி கொடிகளின் கிளைகளை ஒடித்து அடையாளம் செய்து வைத்துவிட்டு வந்த இருவரும் அதே அடையாளத்தை பின்பற்றி கருத்திருமன் இருந்த கிராமத்தை நோக்கி காட்டு வழியில் நடக்கத் தொடங்கினர். இவர்களின் இயல்பு வாழ்க்கையில் இடையூறு விளைவித்து விட்டான் கருத்திருமன் என்றான் அறிஞயன். அவன் மீதும் குற்றமில்லை. அவன் ஒளிந்து வாழ இந்த கானகத்தை விட்டால் வேறு புகலிடம் எதுவும் இல்லை. யோசித்து பார்த்தால் இருவர் தரப்பிலும் நியாயம் இருப்பது போலவே தெரிகிறது. அதுதான் நியாயத்தின் பலம். அவரவர்க்கென்று ஒரு நியாயம் இருப்பதுதான் மனிதர்களுக்கு இடையிலான எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சரியாக சொன்னாய். கருத்திருமனின் பிரதிநிதியாக பத்ரனுக்கு 3 மாத காலம் பொறுத்திருக்கும்படி வாக்கு கொடுத்துவிட்டோம். இந்த 3 மாத காலமும் கருத்திருமனின் கூட்டத்திற்கு எப்படி உணவிற்கு வழி செய்ய போகிறோம்? இதற்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? இப்பொழுதைக்கு என்னிடம் எந்த யோசனையும் இல்லை. உங்களிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? என்னிடம் இதை பற்றி எந்த திட்டமும் இல்லை. நாம் முதலில் மதுராபுரிக்குள் நுழைந்து நோட்டமிடுவோம். அங்கே கருத்திருமன் கூட்டத்திற்கு உணவு கிடைக்க ஏதாவது வழி கிடைக்கலாம் என்று நம்புகிறேன். கார்கோடகனுக்கு எதிரிகள் யாராவது இருந்தால்
அவர்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் நமக்கு உதவி செய்ய முன் வரலாம். அப்படி யாரையும் நாட்டிற்குள் உயிரோடு விட்டு வைத்திருப்பான் கார்கோடன் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. எனக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே நடந்த 2 போரில் மணிமாறனுக்கு ஆதரவாக இருந்த அனைவரையும் அடையாளம் கண்டு அழித்தொழித்திருப்பான் கார்கோடன். மிச்ச மீதியாக யாராவது இருந்திருந்தால் அவர்களும் இப்பொழுது உதவி செய்ய முன்வரமாட்டார்கள். நீ சொல்வதும் உண்மைதான். வென்றவன் எழுதுவது தானே சரித்திரம். தோற்றவனின் வரலாற்றையும் வென்றவன் தானே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. உண்மைதான். நாம் முதலில் கிராமத்தை சென்றடைவோம் என்றான் ஆதித்தன். அவர்கள் வந்த வழியாகவே திரும்பி கருத்திருமனின் கிராமத்தை வந்தடைந்தனர். அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தான் கருத்திருமன். இருவரையும் பார்த்தவன் முகமலர்ச்சியுடன் ஓடி வந்தான். வாருங்கள் நண்பர்களே, எங்கே இன்னும் காணோம்? ஒருவேளை வழி தவறி சென்று விட்டீர்களோ என்று நினைத்தேன். போன காரியம் என்னவாயிற்று என்றான் ஆவலுடன் அவன். சகோதரர்கள் இருவரும் பத்ரனின் கிராமத்தில் நடந்த விஷயங்களை விலாவாரியாக எடுத்து கூறினர். 3 மாத காலம் கருத்திருமனின் ஆட்கள் வேட்டையாடாமல் இருப்பார்கள் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு வந்ததையும் எடுத்து கூறினான் ஆதித்தன். அவர்கள் சொன்னதை கவனமாக முகம் கொடுத்து கேட்டான் கருத்திருமன். அந்த 3 மாத வாக்குறுதியை கேட்டதும் அவனது முகம் மாறியது. 3 மாத காலம் வேட்டையாடக்கூடாது என்ற உங்களின் வாக்குறுதியை நாங்கள் மதித்து நடக்க வேண்டுமானால் அந்த 3 மாத காலத்திற்கும் எங்களுக்கு உணவு தடையின்றி கிடைக்க வேண்டுமே. அதற்கு ஏதாவது யோசனை வைத்திருக்கிறீர்களா? இப்பொழுதுக்கு எங்களிடம் எந்த யோசனையும் இல்லை. நாங்கள் முதலில் மதுராபுரியை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறோம். அதன் பிறகு இந்த உணவு பிரச்சனை பற்றி யோசிப்போம். அதுவும் சரிதான். நானும் இந்த பிரச்சனை தீர வேற ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஆட்களுடன் கலந்து யோசிக்கிறேன். அது சரி, நீங்கள் காலை உணவை உண்டுவிட்டீர்களா என்றான் கருத்திருமன். பத்ரனின் கிராமத்தில் எங்களுக்கு சிறப்பான உபசரிப்பு கிட்டியது. உன் உபசரிப்புக்கு நன்றி. நாங்கள் இங்கிருந்து கிளம்புகிறோம் என்றான் ஆதித்தன். இருவரும் அவனிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு குதிரைகளை வாங்கிக் கொண்டு கிளம்பினர். மதுராபுரியின் கோட்டையை அடையும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாகவே பயணித்தனர். இருவரும் வெவ்வேறு சிந்தனைகளில் மூழ்கி கிடந்தனர். மதுராபுரியின் கோட்டைக்குள் நுழைந்த அவர்களை யாரும் தடுக்க முடியவில்லை. இருவரும் கோட்டை தெருக்களில் குதிரைகளை மெல்ல நடைப்பயில செய்தனர். ஆதித்தனை பார்த்த அரிஞ்சயன், தம்பி, காலையிலிருந்து சாப்பிடாமல் பசி வயிற்று கிழுகிறது. அதோ அங்கே ஒரு பாட்டி மோர் விட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அதை அருந்திவிட்டு பயணத்தை தொடர்வோமா என்றான். தாராளமாக. நீங்கள் சொன்ன பிறகு எனக்கும் வயிறு பசிப்பதை போலத்தான் உணர்கிறேன் என்ற ஆதித்தன் குதிரையிலிருந்து குதித்து இறங்கினான். இருவரும் குதிரையிலிருந்து இறங்கி மோர் விற்கும் கிழவியிடம் நகர்ந்தனர். பாட்டி, இருவருக்கும் குடிக்க மோர் கிடைக்குமா என்றான் ஆதித்தன். அதற்குத்தானே நான் இருக்கிறேன் என்ற கிழவி சொம்பில் மோரை ஊற்றி நீட்டினாள். அதை வாங்கிக் கொண்ட ஆதித்தன் அதை அறிஞனிடம் நீட்டினான். தனக்கும் ஒரு சொம்பு மோரை வாங்கிக் கொண்டவன், இதென்ன வினோதம்? கோட்டை வாசலில் கொத்தவால் உட்பட காவல் வீரர்கள் யாரையுமே காணோமே என்றான். நீங்கள் இருவரும் வெளியூரா என்றாள் கிழவி. ஆமாம், அதனால தான் விவரம் புரியாமல் பேசுகிறீர்கள். தளபதி புகழேந்தியை மீறி இங்கே எதுவும் நடக்க முடியாது. ஈ எறும்பு கூட அவனுக்கு தெரியாமல் உள்ளே நுழைய முடியாது. கார்கோடனை விட ஆபத்தானவன் புகழேந்தி. அந்த அசகாய சூரருக்கு தெரியாமல் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. கோட்டை கொத்த வாசலுக்கு ஒரு புகார் வந்திருக்கிறது. கூல வணிகரிடம் திருட்டு நகைகளை விற்க வந்து அகப்பட்டிருக்கிறான் ஒருவன். அவனை கைது செய்யத்தான் கோட்டை கொத்தவாலும் அவனது ஆட்களும் சென்றிருக்கிறார்கள். அந்த இடைவெளியில் நீங்க உள்ளே வந்துவிட்டீர்கள். அதோ கோட்டை கொத்தவால் அந்த திருடனை கைது செய்து அழைத்து வருகிறான் பாருங்கள் என்றாள் கிழவி. கிழவி கை காட்டி திசையில் திரும்பி பார்த்தனர் இருவரும். அங்கே கோட்டை கொத்தவால் ஒருவனை கைது செய்து தன் காவல் வீரர்கள் புடைசூழ அழைத்து வந்து கொண்டிருந்தான். கைது செய்யப்பட்டவனின் முகத்தை பார்த்த இருவரும் அதிர்ந்தனர். அது பூபதி. மணிமாறனின் நகைகளை திருடி சென்ற அதே பூபதி. அதே நேரம் பூபதி இவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டான். கோட்டை கொத்தவாலை பார்த்தவன், அவர்கள்தான் இந்த நகையை என்னிடம் கொடுத்தார்கள் என்றான். யார்? அதோ அவர்கள் என்று திரும்பிய பூபதி திருக்கிட்டான். அவன் பார்த்த இடத்தில் அவர்கள் இருவரும் இல்லை. ஒருவேளை தான் பார்த்தது பிரமையாக இருக்குமோ என்று குழம்பி போனான் அவன். 2 சொம்புகள் கீழே உருண்டு கிடப்பதையும் பானை மூடியில் மோருக்கான பணம் இருப்பதையும் பார்த்த கிழவி, எங்கே அந்த வாலிபர்கள்? அதற்குள் மாயமாக மறந்துவிட்டார்களே, இதென்ன மாயம் என்று முணுமுணுத்தாள். அத்தியாயம் 14. கார்கோடன் தன் அரண்மனையின் உப்பருகையில் முன்னும் பின்னுமாக நடைபழகி கொண்டிருந்தான். அவனது முகமும் மனமும் தீவிர சிந்தனையில் மூழ்கி கிடந்தது. மதுராபுரியை வஞ்சகமாக கைப்பற்றி தன் நாட்டுடன் நினைத்து அரசனாகிவிட்ட கார்கோடன் அடுத்தடுத்து நடந்த 2 போர்களில் வெற்றி பெற்று தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி கொண்டு விட்டான்.
மன்னர் நரேந்திரவர்மனின் ஆதரவாளர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து கொண்டு அவர்களையும் கொலைக்களத்திற்கு அனுப்பி வைத்து விட்டான். மணிமாறனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் யாரையும் அவன் உயிர் வாழ அனுமதிப்பதில்லை. இவர்கள் தனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அவனுக்கு தோன்றிவிட்டாலே போதும், அவர்களை இல்லாது ஒழித்து விடுவான். அவனது அராஜகத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பயந்து போன மக்கள் மதிமாறனுக்கு ஆதரவு தரும் அபாய செயலை விட்டுவிட்டு மெல்ல மெல்ல கார்கோடனின் ஆட்சிக்கு இசைந்து போக ஆரம்பித்து விட்டனர். தனக்கு இனி எதிரிகளே இல்லை என்று கார்கோடன் மகிழ்ச்சியாக இருக்க மதிமாறன் பெரும் தடையாக இருந்தான். அவனது இருப்பு செருப்பில் விழுந்த கல் போல் உறுத்தலை தந்து கொண்டு இருந்தது. மதிமாறனை கொல்லும் முயற்சியாக குருகுலத்திற்கு தீ வைத்து அதில் தோற்று போயிருந்தான் கார்கோடன். 2 முறை மணிமாறனின் தலைமையில் போர் தொடுத்து வந்தவர்களை தோற்கடித்து விரட்டிவிட்டாலும் போர்க்களத்தில் அவன் பெரிதும் குறிவைத்தது மணிமாறனைத்தான். போருக்கு தலைமை தாங்கி இழந்த நாடு மீட்க நினைக்கும் அவனை கொன்றுவிட்டால் அவனது ஆதரவாளர்கள் நெல்லிக்காய் மூட்டியை அவிழ்த்து கொட்டியது போல் நாலா பக்கமும் சிதறி ஓடி விடுவார்கள் என்பது அவனது மனக்கணக்கு. மணிமாறனுக்கு பிறகு தலைமை தாங்கி தன்னை எதிர்க்க வேறு யாருக்கும் துணிச்சல் வராது என்பதால் தன்னுடைய ஆட்சிக்கு தொல்லை கொடுத்து வந்த நீண்ட நாள் எதிரி ஒழிந்தான் என்ற செய்தி காதில் விழும் வரை நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தவித்து வந்தான் அவன். அவனது தலைவலியை அதிகமாக்குவது போல் நாட்டில் புதிதாக ஒரு பிரச்சினை உருவாக தொடங்கியிருந்தது. புதிதாக தோன்றிய கழகத் தலைவன் என்ற முகமுடி வீரன் அவனது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் கொள்ளையடிக்க தொடங்கியிருந்தான். அரண்மனைக்கு அவனது அட்டகாசங்கள் பற்றி நாள்தோறும் புகார்கள் வரத் தொடங்கின. அந்த முகமுடி கொள்ளையனை பற்றி எந்த தகவல்களும் அடையாளங்களும் கிடைக்காததால் அவனை யார் என்று இனம் கண்டு கொள்வதில் தயக்கம் இருந்து கொண்டிருந்தது. புத்திசாலியான கார்கோடன் சற்று நிம்மதியாக உட்கார்ந்து யோசித்திருந்தால் மணிமாறனும் கழகத் தலைவனும் ஒருவனே என்று கண்டுபிடித்திருப்பான். அவனது கெட்ட நேரம் 2 பேரும் வெவ்வேறு ஆட்கள் என்று நினைக்க அவன் தலைப்பட்டான். கார்கோடன் தன்னை எவ்வளவு நம்புகிறானோ அதே அளவு அவனது தளபதி புகழேந்தியை நம்பினான். கார்கோடனின் கண் அசைவுகளுக்கு கூட அர்த்தம் தெரிந்தவன் அவன்தான். கட்டிக்கொண்டு வா என்றால் வெட்டி கொண்டு வரும் ஆற்றல் படைத்தவன் புகழேந்தி. படை வீரர்களிடம் அவனுக்கு மதிப்பு மரியாதையும் உண்டு. பெரும் வீரன், வியூகம் வகுப்பவன் என்பதால் அதே நேரம் அவனது பெயரை கேட்டாலே சாதாரண பொது ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள். வரி வசூலிப்பு தண்டனை என்று வந்துவிட்டால் ஈவிரக்கம் எதுவும் இல்லாமல் செயல்படும் அவனது அரக்க குணமே அதற்கு காரணம். அவனது அரக்க குணத்திற்கு சான்றாக அவனது வீரர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள். ஒருமுறை பக்கத்து நாட்டிற்கு படையெடுத்து சென்றபொழுது அவர்கள் ஒரு காட்டுப்பகுதி வழியாக பயணம் செல்ல நேர்ந்தது. அப்பொழுது குதிரையில் சென்ற புகழேந்தியை பார்த்து ஒரு நாய் குறைக்க ஆரம்பித்தது. எல்லோரும் அது காட்டு நாய் என்று நினைத்தார்கள். அதன் கழுத்தில் கட்டியிருந்த தோல்வாரை பார்த்த புகழேந்தியின் கூரிய கண்கள் அது வீட்டு நாய் என்பதை கண்டுபிடித்து விட்டன. அருகில் ஏதாவது கிராமம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் தேடி பார்த்தபொழுது அவன் சொன்னது போலவே ஒரு கிராமம் இருப்பதை பார்த்தார்கள். அந்த நாய் அந்த கிராமத்தை சார்ந்தது. அந்த கிராமவாசிகள் தங்களின் பின்புறமாக இருந்து தாக்கலாம் என்று நினைத்த புகழேந்தி அந்த கிராமத்தை அழிக்க ஆணையிட்டான். அந்த கிராமத்து தலைவன் எவ்வளவு கெஞ்சியும் அவன் செவிசாய்க்கவில்லை. அங்கே இருந்த பெண்கள், குழந்தைகள் என்று யாரையும் விட்டு வைக்காமல் எல்லோரையும் கொன்று கிராமத்துக்கு தீ வைத்து அந்த கிராமம் இருந்த தடம் தெரியாமல் அழித்து விட்டான். தனக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தாலோ, இல்லை இவன் நாளை எதிரியாக மாறுவான் என்று தெரிந்தாலோ புகழேந்தி அரக்கனாக மாறிவிடுவான். அதனால் கார்கோடனை விட புகழேந்தியை பார்த்து பயப்படுகிறவர்கள்தான் அதிகம். அவ்வளோ முன்னெச்சரிக்கையும் திறமையும் கொண்டவனிடம்தான் கழகத்தவனை பிடித்து வரும் பொறுப்பை கொடுத்திருந்தான் கார்கோடன். கடைசியாக கழகத் தலைவன் கொள்ளையெடுத்த இடத்தில் பணிபுரிந்த காவலன் ஒருவன் அவனது அங்க அடையாளங்களை பார்த்துவிட்டான். அங்க அடையாளங்கள் தெரிந்துவிட்டதால் ஆசாமியை பிடிப்பது எளிது என்று நினைத்த கார்கோடன் கழகத் தலைவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பரிசு தொகையை அறிவித்துவிட்டு அவன் பிடிபடும் செய்திக்காக காத்திருந்தான். அவனது சிந்தனையை கலைத்தது புகழேந்தியின் கனைப்பொலி. மன்னருக்கு வணக்கம் என்றான் சிரம் தாழ்த்தி நின்ற புகழேந்தி. அதை ஏற்றுக்கொள்வது போல் தலையை அசைத்த கார்கோடன், என்னாயிற்று அந்த கழகத் தலைவன் விவகாரம் என்றான். ஆளை இனம் கண்டுவிட்டேன். யாரது? அவனது குரலில் ஆவல் ததும்பியது. மணிமாறன், அவன் தான் கழகத் தலைவனும் கூட. நீ சொல்வது உண்மையா? ஆம். எதை வைத்து ஊர்ஜிதம் செய்தாய்? இதோ இதை வைத்து என்ற புகழேந்தி தன் கைகளை நீட்டினான். அதில் பளிச்சென்று மணிமாறனின் ஆபரணங்கள். நீங்கள் நரேந்திரவர்மனோடு நட்போடு இருந்த காலத்தில் இளவரசனாக இருந்த மணிமாறனின் பிறந்த நாளின் போது இந்த முத்துமாலையை பரிசாக தந்தீர்கள். அதை கருவூலத்திலிருந்து எடுத்து வந்தவனே நான் தான். இது நீங்கள் பரிசாக தந்த முத்துமாலை என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். முத்துமாலையை புரட்டி பார்த்த கார்கோடன், ஆம், இது அதே மாலைதான். மாலை கிடைத்து விட்டது. மாலையை அணிந்தவன் தப்பிவிட்டான். அவரை இருவர் காப்பாற்றி சென்று விட்டனர். புரியவில்லை, விளக்கமாக சொல். நான் சொல்வதை விட
சம்பந்தப்பட்ட நபரை சொன்னால் தெளிவாக புரியும். யார் அங்கே? அவனை உள்ளே வர சொல். அடுத்த நிமிடம் உள்ளே நுழைந்தான் பூபதி. நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்லத் தொடங்கினான் பூபதி. அந்த இருவரை உனக்கு அடையாளம் தெரியுமா? அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இப்பொழுது கோட்டைக்குள் தான் இருக்கிறார்கள். அது என் கண்களால் பார்த்தேன். அவர்களை பற்றிய மேல் விவரம் ஏதாவது? அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டதன் மூலம் அவர்களின் பெயர் ஆதித்தன், அர்ஜயன் என்று தெரிந்து கொண்டேன். கார்கோடனும் புகழேந்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கைகளை தட்டிய புகழேந்தி வந்து நின்ற வீரர்களிடம், கோட்டை கதவை உடனே மூடுங்கள், யாரும் வெளியேறக்கூடாது என்று அலறினான். அத்தியாயம் 15. பூபதி சொன்ன 2 பெயர்களை உன்னிப்பாக கவனித்த கார்கோடன், இந்த பெயர்களை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்கே என்று தான் நினைவிற்கு வரமாட்டேன் என்கிறது என்றான். எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அவர்கள் அந்த கல்வர்புரத்தின் பிரசித்தி பெற்ற கல்வர்கள் என்ற புகழேந்தி தன் ஆட்களை அழைத்து உடனே உத்தரவு பிறப்பித்தான். யார் அங்கே? உடனே கோட்டை கதவுகளை இழுத்து மூடுங்கள். யாரும் இந்த நிமிடத்திலிருந்து வெளியேறிவிடக்கூடாது. கோட்டைக்குள் வசிக்கும் மக்கள் அடையாளம் தெரியாத அந்நியர்கள் யாருக்கும் அடைக்கலமோ புகலிடமோ தரக்கூடாது என்று அறிவியுங்கள். அந்த அறிவிப்பை மீறுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்றும் அறிவியுங்கள் என்று உத்தரவிட்டான். அவனது ஆணையை கேட்ட வீரர்களில் சிலர் வாளில் தீ பற்ற வைத்த வானரங்களைப் போல் குதிரைகளில் ஏறி விரைந்தனர். அவர்கள் இருவரும் கல்வர்களா? அதனால தான் அந்த நகைகளை என்னிடமிருந்து பறித்து கொண்டார்களா என்றான் சூழ்நிலை புரியாத பூபதி. முட்டாள், அவர்கள் சாதாரண கல்வர்களாக இருந்தால் நாங்கள் கொஞ்சமும் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். அவர்கள் கால் பதித்த இடத்தில் இருக்கும் மன்னனுக்கு காலனாக விளங்குபவர்கள். இப்பொழுது இங்கே காலை வைத்திருக்கிறார்கள். என்ன விபரீதம் செய்ய காத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றான் புகழேந்தி. ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த கார்கோடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். புகழேந்தி, நீ என் அருகில் இருக்கும் பொழுது எம்மனும் என்னை நெருங்க அஞ்சுவான். இந்த திருடர்களால் நம்ம என்ன செய்துவிட முடியும்? வருகிற பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் வாய்ப்பாக நினைத்துப்பார். வாய்ப்பா? நீங்கள் என்ன சொல்றீங்க? உண்மையைத்தான் சொல்றேன். ஆட்சி மாற்றம் நிகழ்த்துவதையே அடிப்படையாக கொண்ட அந்த கல்வர்கள் இங்கே கால் வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இருவரும் மணிமாறனை சந்தித்துவிட்டுத்தான் இங்கே வந்திருக்க வேண்டும். என்ன சொல்கிறாய்? நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கவே வாய்ப்பதிகம். இந்த திருட்டு பயல்கள் அவனுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்க வேண்டும். அவனுக்கு உதவி செய்யத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். நமக்கு மணிமாறனும் அவனது கூட்டமும் எங்கே பதுங்கி கிடக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த கல்வர்களுக்கு அந்த இருப்பிடம் தெரியும். இவர்கள் நம்மிடம் அகப்பட்டு விட்டால் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்வது தலைகீழாக இருக்கிறது. பெரிய மீன்களை தூண்டிலில் மாட்டி சிறிய மீன்களை பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. பகை, நெருப்பு, கடன் இவற்றில் மீதம் வைத்தால் அவை வளர்ந்து வந்து நம்மை அழித்துவிடும். நம்மை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மண்ணின் அடியில் தான் இடம் உண்டு. அதற்குத்தான் நான் இருக்கிறேனே. நாளை காலை சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் இருவரின் தலையும் கோட்டை கொத்தளத்தில் ஈட்டி முனையில் சொருகப்பட்டிருக்கும். நல்லது. ஏய், யார் அங்கே? அரண்மனை ஓவியனை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் புகழேந்தி. ஒரு காவலன் அரண்மனையின் ஆஸ்தான ஓவியனை அழைத்து வர அங்கிருந்து அகன்றான். பூபதி, நீ பார்த்து 2 பேரையும் உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா என்றான் கார்கோடன் பூபதியை பார்த்து. முடியும் அரசே என்றான் பூபதி. இன்னும் சற்று நேரத்தில் அரண்மனையின் ஆஸ்தான ஓவியன் இங்கே வருகை தரப்போகிறான். நீ பார்த்து 2 பேரின் உருவத்தை துல்லியமாக அவனிடம் கூறினால் நீ பார்த்த உருவங்களை அவன் வரைந்து விடுவான். அதை வடக்கு வாசல் காவலர்களிடம் கொடுத்து ஆசாமிகளை தேட சொல்வோம். கிழக்கு வாசலுக்கு நீ போய் அவர்களை அடையாளம் காட்டு. இந்த காரியத்தை செய்வாய்தானே என்றான் புகழேந்தி. மறுத்தால் உயிர் போய்விடும் என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு உதவி செய்வது குடிமகனாக என்னுடைய கடமை அரசே என்றான் பவ்யமாக பூபதி. அடுத்த 1 மணி நேரத்தில் ஓவியன் வரைந்து கொண்ட ஓவியத்துடன் ஒரு வீரன் வடக்கு வாசலை நோக்கி விரைந்தான். பூபதியை அழைத்துக் கொண்டு புகழேந்தி கிழக்கு வாசலுக்கு விரைந்தான். திடீரென்று கோட்டை கதவு மூடப்பட்டதால் கோட்டை வாசலில் கூச்சலும் குழப்பமும் நிலவிக் கொண்டு இருந்தது. கோட்டை கொத்தவால், அதோ தளபதி வந்துவிட்டார். அவரது கட்டளைக்கு தான் நான் அடிபணிவேன். நீங்கள் அவரிடம் பேசுங்கள் என்றான். குதிரையிலிருந்து இறங்கிய புகழேந்தியை பார்த்ததும் அங்கே அமைதி நிலவியது. பயம் கலந்த அந்த மரியாதையை மனதிற்குள் ரசித்தவன், இங்கே என்ன கூச்சல் என்றான் உரத்த குரலில். அங்கிருந்தவர்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதிகார வர்க்கத்திடம் எப்படி பேச வேண்டும் என்ற அனுபவமிக்க பெரியவர் ஒருவர், தளபதியாருக்கு வணக்கம். நாங்கள் சாதாரண வியாபாரிகள். இன்று வாங்கிய பொருளை உடனே ஊருக்கு கொண்டு செல்ல வேண்டும். வானம் வேறு இருண்டு கொண்டிருக்கிறது.
எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பெய்ய துவங்கலாம். திடீரென்று கோட்டை கதவுகள் எந்த காரணமும் சொல்லாமல் மூடப்பட்டு விட்டன. அதனால தான் விழிப்பிதுங்கி நிற்கிறோம். தளபதியார் தான் நல்ல பதிலை கூறி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றார் வினயமாக. பெரியவரே, சமூக விரோதிகள் இருவர் கோட்டைக்குள் நுழைந்து விட்டனர். அவர்கள் வெளியேறாமல் இருக்கத்தான் கோட்டை கதவு மூடப்பட்டது. அவர்களை இன்னமும் கைது செய்யவில்லையா? அவர்களை அடையாளம் கண்ட நபர் இதோ இங்கே இருக்கிறான். இவன் கை காட்டும் 2 நபர்களை தவிர மற்றவர்கள் தங்கள் அடையாளத்தை காட்டிவிட்டு வெளியேறலாம். எல்லோரும் வரிசையாக நில்லுங்கள் என்று உத்தரவிட்ட புகழேந்தி பூபதியை முன்னால் தள்ளினான். இவர்களில் நீ பார்த்த நபர்களை அடையாளம் காட்டு. அரசுக்கு ஒத்துழைப்பது எங்கள் கடமை. அவர்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றனர். பூபதி ஒவ்வொருவரையும் முற்று பார்த்து இவன் இல்லை என்று தலையாட்டி அனுப்பி வைத்தான். அதே நேரம் சகோதரர்கள் இருவரும் 2ஆக பிரிந்து கோட்டையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். வடக்கு வாசல் பூட்டப்பட்டதையும் கூச்சல் குழப்பம் எழுவதையும் பார்த்த அறிஞயன் அங்கே விரைந்தான். சிறிது நேரத்தில் அவனும் அவனது தம்பியும் இருக்கும் ஓவியத்தை வைத்து ஆட்களை வரிசையில் நிறுத்தி அடையாளம் காண தொடங்கினர். இது பூபதியின் வேலைத்தான் என்று இனம் கண்டு கொண்ட அறிஞயன் தன் குதிரையை திருப்பிக் கொண்டு தம்பியை சந்திக்க விரைந்தான். அப்படி திரும்பி சென்ற அறிஞனின் முகத்தை பார்த்த ஒருவன் அருகில் இருந்தவனை தட்டினான். அந்த ஓவியத்தில் இருப்பவர்களில் ஒருவன் அதோ போகிறான், அவனை பிடித்துக் கொடுத்தால் பரிசு பணம் கிடைக்கும் என்றான். பொறு, இந்த சிலந்தி வலையிலிருந்து யாரும் தப்பி வெளியேறிவிட முடியாது. அவனது திறமையை நாம் மறைந்திருந்த கண்காணிப்போம் என்றான் மற்றொருவன். இருவரும் அறிஞனை பின்தொடர ஆரம்பித்தனர். இருவருக்கும் பொதுவான ஒரு இடத்தில் ஆதித்தன் தன் அண்ணனுக்காக காத்து கொண்டிருந்தான். மேற்கில் ஒரு இடி இடித்து மழை வருவதற்கு கட்டியம் கூறியது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.